நீங்க கொடுத்த காசு தான், நீங்க வியூஸ் பார்க்கல அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே ரெவன்யூ கிடையாது. செர்னோபில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அவருக்கா, அதை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகி அது அப்படின்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி போய் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதான் நம்ம வெற்றி. லோக்கல்ல கோலி குண்டு கில்லி தாண்டு அதை பத்தி பேசுறதுக்கு பதிலாக செர்னோபில் டிசாஸ்டர் பத்தி பேசுறாங்க. ஓஎம்ஆர்ல நான் அலையாத எந்த ஒரு கம்பெனிஸுமே கிடையாது. அவ்வளோ கம்பெனிஸ் ஏறிக்கிட்ட வேலை கிடைக்கல, 5000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல. நான் பிறந்து வளர்ந்துருந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க வீட்டில் டீ குடிச்சிட்டு தான் நைட்டு தூங்குவோம், ஒரு வேளை சாப்பாடு இருக்காது. காலையில பிரெட் ஜாம் இருக்குல்ல, அது எங்க அம்மாவுக்கு ஒரு 4000 ரூபா சம்பளம். எங்க அம்மா ஒரு டாய்லெட் கிளீனர், இந்த டாய்லெட்ல கிளீன் பண்ணதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு மாசத்துக்கு 4000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு என்ன எங்க தங்கச்சி ஃபுல்லா அவங்க படிக்க வச்சாங்க. அந்த தெய்வத்தை ஒரே அடி எழுந்து நிறுத்துங்களா அம்மா எந்திரிங்க. இந்த அளவுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறது காரணமே அவங்க அப்பா டாய்லெட் கிளீன் பண்ணாங்களே அந்த விஷயம் தான். நான் வந்து ஒரு பிரபலமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு 20 லட்சம் ரசிகர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மை. மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மாயம் முப்பெரும் விழா கோலாகல கொண்டாட்டம். அடுத்ததாக நமது தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ் மொழின்னு இப்படி எல்லாரும் நம்மளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உலகளாவிய அளவில், குறிப்பாக அமெரிக்க நாடுகள் போன்ற நாடுகளில் நம்முடைய தமிழ் பாரம்பரியம், பண்பாடு, மொழி எல்லாவற்றையும் உலக அளவில் எடுத்து சென்றிருக்கக்கூடிய, இன்று வரையில் ஆகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள், ரசிகர்கள், விழாநாயகன் கார்த்திக் மாயகுமார் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்கியாலஜிஸ்ட்டோ இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஆந்த்ரோபாலஜி இதை பற்றிலாம் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணது கிடையாது. இது ஒரு பேஷன் தான். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கும்போது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாஸ்தியானது காரணம் வந்து, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ பேசும்போது சொன்னாங்க தமிழ் மொழி வந்து 7000 வருஷம் பழசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது தமிழ் மொழிக்கும் வெளிநாட்டில், அதாவது அமெரிக்கா கண்டத்தில் அங்கே இருக்க பூர்வகுடி மக்கள் அவங்க மொழியில் இருக்கிற தமிழ் வார்த்தைகள் இதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன் நான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர்னு சொல்லுவேன் நான். அதாவது அந்த அந்த கண்டத்தில் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 13000 வருஷத்துக்கு முன்னாடி போன மக்கள்கிட்ட தமிழ் வார்த்தைகள் எப்படி இருக்குது? தமிழ் வார்த்தைகள்னால் அங்கே இருக்க ட்ரைப்ஸ் பேரே வந்து மறவர் அப்படின்ற ட்ரைப்ஸ் இருக்காங்க, மண்டஹூக்கா அப்படின்ற ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து கை, அப்பா, தண்ணி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் இந்த ஆராய்ச்சி நான் ஆரம்பித்தேன். அதற்கு அடுத்த கட்டமாக போகும்போது பார்த்தா அவங்களோட கட்டுமானங்கள், அதாவது அங்கே இருக்க பிரமிட்ஸ் வந்து ஈஜிப்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி எல்லா அண்டார்டிகா தவிர அண்டார்டிகா உட்பட எல்லா கண்டத்துலையுமே பிரமிட்ஸ் இருக்குது. இந்த பிரமிட்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆராய்ச்சியில் இறங்கணும். அதில் வந்து மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுது. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருமே கனெக்ட் ஆகிருந்திருக்காங்க, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காமன் பாயிண்ட்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த காமன் பாயிண்ட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தா என்னோட ஆராய்ச்சியில் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து தமிழ் தான். தமிழ் இப்போ இருக்கிற தரவுகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வருஷம் பழசுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 7000க்கு முன்னாடி நீங்கள் ஒரு 13000 இல்லை 26000 வருஷத்துக்கு முன்னாடியோ போனீங்களா, டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அதாவது நீங்கள் 0.1% தான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் கிடைக்கும். இப்போ அங்கே இருக்கிற கட்டுமானங்களுக்கு மேலே வந்து வீடு கட்டிட்டாங்க, ரோடு போட்டுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ மதுரை நகரத்தை எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 5000 வருஷமாக செயல்பட்டு இருக்க நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நகரத்துக்கு கீழே ஒரு வீட்டுக்கும் கீழே என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கும் கீழே நீங்கள் வந்து தோண்டி பார்த்து தேடி அங்கே இருக்க தரவுகள்லாம் எடுத்திங்கன்னா அப்போ அதோட வயசை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் இன்னும் கீழே போனீங்கன்னா லேயராக கீழே போனீங்கன்னா அது எவ்வளோ பழசுன்றது புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன புரிஞ்சுதுன்னா, தமிழ் வந்து ஒரு மிக தொன்மையான மொழி. மிக தொன்மையான மொழின்றதை விட உலகத்தில் இருந்த ஒரே மொழி தமிழாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த விஷயத்தை வந்து நான் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது
எனக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சுது. இந்தியாவில் இருக்கும்போது புரியல. இட்ஸ் அ வெரி ஐரானிக் மேட்டர். அங்கே இருக்கும்போது புரிஞ்சுது. இது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 2-3 பேரை தொடர்பு கொண்டேன். அப்போ ஒரு நண்பர் வந்து எனக்கு கார்த்திக் மாயகுமார் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஏன் சஜஸ்ட் பண்ணார்னா, அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணார். நான் அதுக்கப்புறமா போய் அவரோட சேனலை பார்த்து அவரோட சேனலில் அவரோட வீடியோஸ் பார்த்தேன். அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து சைக்காலஜிஸ்ட். அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த ஆங்கிளில் பார்ப்பேன். ஸோ அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆட்டிடியூடில் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது நான் நிறைய படித்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்காது. நான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். ரெஸ்பான்சிபிள்னால் இப்போ வந்து ஒரு 10 வீடியோக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகோ சிஸ்டம் பற்றி சொல்லுவார், குளோபல் வார்மிங் பற்றி சொல்லுவார். அதாவது உலகம் அழிஞ்சிட்ருக்கு, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக உலகத்தை அழிச்சிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் இதான் நடக்குது அப்படின்றத ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை அழிச்சிட்ருக்கோம், நம்மளோட வீடு தான் இது. நம்ம சுவர் கட்டி வச்சுருக்கிறதா நம்ம வீடுன்னு நினைக்கக்கூடாது. மொத்த உலகமும் நம்ம வீடு தான். நம்ம சின்ன ஒரு தொட்டிக்குள்ளே இருக்க மீன் மாதிரி நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கோம். இதுலேருந்து வெளில போனால் இடம் கிடையாது, இப்போதைக்கு இடம் கிடையாது. மேபி இன்னொரு 20 to 30 இயர்ஸில் மார்ஸில் போய் நம்ம போய் டெராஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இடம் கிடையாது. இப்போ நம்ம இதை பாதுகாக்கணும் அப்படின்றத ரொம்ப அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே வந்து பேட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கும். அதாவது நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொன்னீங்க, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், பதில் சொன்னேன் அப்படின்ற அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல், சார் நீங்களும் நானும் ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா அந்த மாதிரி பேசும்போது அதில் வந்து நம்ம எல்லாம் கேள்வி கேட்குறவங்களும் சரி, பதில் சொல்கிறவங்களும் சரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், வெளியில் வரும். ஸோ அந்த பேட்டர்னை அவர் ஃபாலோ பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி, நம்ம கண்டிப்பாக இவர் வந்து தொடர்பு கொண்டு இவர்கிட்டேருந்து நம்ம இவர் மூலியமாக நம்ம இந்த செய்தியை போய் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது நாங்கள் பேசி இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அதாவது நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்லாம் இல்லை. எங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ப்ளஸ் இந்த ஹிஸ்டரி இதை பற்றிலாம் பேசும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். ஒரு ஜாக்கி சான் படத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு எனர்ஜியோடு வரும்ல, இவரோட ஒரு வீடியோ பார்க்கும்போதும் அந்த எனர்ஜி இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நெகட்டிவாக இருந்தால் கூட we will feel that energy in that video. ஸோ வாழ்த்துக்கள் கார்த்திக். நன்றி நன்றி பிரதர். ஸோ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லலாம், நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அந்த மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியா ஹஸ் broken many protocols. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிரபலமானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து தரவுகள் வச்சுருக்காரு. இவர் வந்து 20 லட்சம் ரசிகர்களை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மை. ரசிகர்கள்ன்றதை விட நண்பர்களை வைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நான் வந்து இங்கே பார்க்குறேன். இவரோட நண்பர்கள்லாம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப இட்ஸ் அ வெரி கூல் ஜாப். ஹி இஸ் டூயிங் எ வெரி கூல் ஜாப். ஐயா வந்து ஆன்மீகத்துறையில் இருக்கார். ஐயா முதியவர். இந்த ஐயாவும் தன்வீர் ஐயாவும் வந்து ஆன்மீகத்துறையில் இருக்கார், சினிமா துறையில் இருக்காங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, பிஸ்னஸில் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பாக்ஸர் இருக்காங்க, பாடி பில்டர் இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸர், 2 பேரும் வரல. ஸோ அவங்களும் இவரோட நண்பராக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அமையாது. அதுக்கு உங்களோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் உங்களோட ஜாப் ஸ்டைலும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி நான் வந்து ஈஸியாக நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன் அப்படின்ற இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற அந்த ஃபேஷனில் உண்மையை சொல்லி நேர்மையாக பேசி நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆக்சுவலாக இதில் நிறைய விஷயங்கள் சொன்னார், உழைச்சோம் அப்படின்ட்டு. நான் மேலே வர நான் உழைச்சேன், அதை நம்ம பெருமையாக பேச முடியாது. ஆனால் அந்த உழைப்பின் மூலமாக வர ஊதியத்தை எத்தனை பேர் பங்கிட்டு கொடுக்குறோம்? இவ்வளோ தான். இதுதான் ஒருத்தனை ஜஸ்டிஃபை பண்ணும், இவன் உழைக்கிறது ஒர்த்தா சொசைட்டிக்கு இல்லை வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு. பிரதரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஆய்வுகளை பற்றி நிறைய படிச்சிருப்போம், சினிமா படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்துக்கே போயிட்டு ஆய்வு பண்ணுறதுலாம் நம்மளுக்கு கிடைக்காத டாஸ்க்கு. இந்த ஆர்கியாலஜி சம்மந்தமான படங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம அந்த ஆய்வாளர் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வரும். ஆனால் அவர் அந்த ஒரு ஜேர்னியை செலக்ட் பண்ணி போகல அப்படின்னாலும் அது இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அமெரிக்காவில்
தமிழர்கள் சார்ந்த குறிப்புகள்னு அவ்வளோ கொட்டி கிடக்குது. நாம் அதெல்லாம் இங்கே பெருசாக கேர் பண்ணல. ஆனால் ஒரு அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி ஃபுல்லாக எடுத்து நம்ம உலகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணுற சர்வீஸோட பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா வரலாறுல காலி பண்ணால் அதில் கை வச்சா போதும், அந்த மொழியிலையும் வரலாறுலேயும் மொத்தமாக இனம் காலி ஆகிடும். அந்த இனத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒரு பெரும் நபர்களில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அமெரிக்காவிலேருந்து திருப்பி இங்கே வந்த கொஞ்ச நாளில் வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு அந்த நாட்டிலே ரொம்ப பிடிச்சது என்ன அது அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு சொன்ன பதில் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னன்றதுக்காக இல்லை, இது எல்லாருமே இது முக்கியமாக கன்சிடர் பண்ணோம். அந்த நாடே வந்து அந்த டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அண்ட் ஓல்டு பீப்புளுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. மற்றவர்கள்லாம் அங்கே வசிக்கிறாங்க, அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடையில் ஃப்ரண்ட் பார்க்கிங் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தான் இருக்கும். அங்கே வேறு யாரும் பார்க் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு தனியாக லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிள் காரில் இருந்தால் தான் அங்கே பார்க் பண்ண முடியும். அவங்க இறங்கி இமீடியட்டாக அவங்க கார்லேருந்து கடைக்குள்ளே போகிறதுக்கு அந்த வசதி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அங்கே இருக்க எல்லா துறைகளிலுமே இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துலேருந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாமே. சாதாரண ஒரு கடையாக இருந்தால் கூட அது இருந்தால் தான் பர்மிட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு அந்த விஷயம் தான் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி காரில் ஏறி அவர் போய் ஒரு கடையில் போய் ஷாப் பண்ணி, அங்கே ஷாப்லேயும் வந்து அதுக்கான ஒரு வாகனம் இருக்கும். அந்த வாகனத்திலே போய் ஷாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவர் வந்து வீட்டுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் அவரால் தனித்து இயங்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே கொடுத்துருக்காங்க அந்த நாட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இவர் பண்ணுற விஷயம் வந்து நம்ம நாட்டில் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ண முடியுமான்னு தெரியாது. ரோடே சரி கிடையாது. அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஆனால் கார்த்திக் மாயகுமார் போல் ஒரு சில மக்கள் வந்து இதில் இறங்கி செய்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. மனதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன அன்பளிப்பு. வி கிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டரை நடத்தி வரும் டாக்டர் திருமலை வாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் முகம் அழகாக தெரிவதற்கு முன்னிலையாக தெரிவது என்ன? என்னங்க எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க? புன்னகை இல்லைங்க, நம்ம தலைமுடி தான். எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் என்ன பார்க்குறான்னு தெரில, நம்மளுக்கு தான் மேலே ஏறிட்டே போகுது. கரெக்டு தானே? எத்தனை பேர்? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மன அழுத்தமான ஒரு வாழ்வியலுக்குள்ளே எல்லாருமே நம்மளுடைய முடியை பராமரிக்க தவறிடுறோம். என்ன தான் பராமரித்தாலும் நிற்க மாட்டேங்குது. நம்ம கையில் எப்படி காசும் நிற்காது, அது மாதிரி முடியும் நிற்கிறதில்ல. அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராங்க. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாம் பெருசாக கை தட்டலாம். எல்லாருக்கும் தேவைப்படும். கை தட்டுறவங்க எல்லாருக்கும் ஒரு கூப்பன் உண்டு. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கார்த்திக் மாயகுமார், மாயம் ஸ்டுடியோஸ். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஜேர்னி? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2020 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் வந்து காவேரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். கோவிட் ஸ்டார்டிங் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம பெருசாக நியூஸ் சேனலோட அப்போ தான் நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் உள்ளே போய் நிறையா பார்த்த யூடியூப் சேனல்ஸில் ஒன்று காவேரி சேனல் ஒன்று. அப்போ தான் கார்த்திக் பற்றி நிறையா டெய்லி பார்த்துட்ருப்பேன். கோவிட் பற்றி நிறைய பேசுவார். ஆன்டிஜன், ஆன்டிபாடி, ஸ்புட்னிக் வேக்சின்னு, கோவேக்சின்னு நிறைய பேசுவார். அந்த டைமில் டாக்டருக்கு நம்மளுக்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுன்னு ஒன்றும் தெரியாது வர பேஷண்ட்டுக்கு. நம்மளோட ஒரு நிறைய பேசிகிட்டு இருப்பார் சேனலில். நான் நிறைய வாட்டி இவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு வாட்டி நானே திங்க் பண்ணுவேன், நாம டாக்டரா இல்லை இவரு டாக்டரான்னு சொல்லிட்டு அந்தளவு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். இல்லை உண்மை ப்ரோ. ஒரு வாட்டி இந்த பீட்டாடின் சர்ஜிக்கல் கார்பிள் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். நான் பேசி யூடியூப்பில் போட்டு ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இவரு அதை பற்றி பேசியிருந்தார். ஸோ அப்போ தான் இவருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி இந்த ஆள்கிட்ட எப்படியே பேசி ஆகணும், இவர் நிறைய பேசுகிறாரு, அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனி டவுட் இருந்தாலும் நான் கேட்பேன், அவர் என்கிட்ட கேட்பார், மறுநாள் போய் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ இப்படி ஆரம்பித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தனியாக சேனல் ஆரம்பித்தார், மாயம் ஸ்டுடியோஸ். ஐ திங்க் ஓப்பனிங் செரமனிக்கு என்னால் வர முடியல இன்றைக்கி. ஐம் வெரி ஹாப்பி. இந்த 4th ஈவெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் உங்களை மீட் பண்ணி விஷ் பண்ணுறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. அடுத்தது வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 6 சேனல் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதில் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன், எவ்வளோ நேரம் தூங்குறாரு, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது. நானும் காலைல இப்போ ஒரு சர்ஜரி ஆரம்பித்தோம்னா 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சர்ஜரி வந்து நைட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 7-8 மணி ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படியா நீங்கள் பண்ணுறீங்க, இடத்த விட்டு வராமல் எப்படி பண்ணுறீங்க? இவர் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. கார்த்திக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் கிடையாதுன்னு சொல்லுவேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் இஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம மக்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது, ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை கஷ்டப்பட்டு உழை, கஷ்டப்பட்டு படி. நமக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பாதி பேர் ஃபங்க் ஆகிடுவானுங்க அங்கே. ஸோ என்னோடய இது வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அந்த கஷ்டங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வார்த்தையை போடுங்க. ஸோ யூ டெவலப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன், யூ டெவலப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஒர்க். அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மோட்டிவேஷனும் கூட இருக்கலாம், மைண்ட் செட் எல்லாமே இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க் உள்ளே வந்துடும், ஃபோக்கஸ் உள்ளே வந்துடும், மைண்ட் செட் ஆகிடும். யூ வில் பி வெரி பஞ்சுவல், வெரி ப்ரொஃபஷ்னல், டிசிப்ளின் எல்லாமே உள்ளே அடங்கிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறத கார்த்திக் வந்து இஷ்டப்பட்டு உழைக்கிறார். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து 2 மில்லியன் வியூவர்ஸ் இந்த ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே. ஸோ இது மேலும் மேலும் ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் வியூவர்ஸ் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டாக்டரை பற்றி சில விஷயங்கள் இருங்க, போயிடாதீங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ பார்க்குறோட பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இப்போ டாப்பில் இருக்க ஒரு 4 ஸ்டார்ஸ் 8 ஸ்டார்ஸ்னு பிரிச்சிங்கன்னா கூட அப்போ அவங்க சின்ன பைசங்களாக இருந்திருப்பாங்கள்ல, அவங்க முகத்தையும் அவங்க முடியவும் அழகாக்குனது இவங்க ஃபேமிலி தான். இவங்களோட அப்பா தான் அந்த டைமில் லீடிங் பிளாஸ்டிக் சர்ஜன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே மைல் ஸ்டோனை செட் பண்ணது இவங்களோட டேட் தான். அப்பா பாதையை பயன்படுத்தி இவரை இப்போ பல பேரை வெளிப்புறத்தில் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. நன்றி சார். மலர்கள் முக்கியமாக நிறைய மலர்கள் ஒரு இடத்துல பயன்படுத்துவாங்க. எங்கே பயன்படுத்துவாங்க? கோவில்கள். வெரி குட். அந்த யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான இடம் கருவறைக்கு அப்புறமா மணவரை. மணவரைக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லாம் பயன்படுத்துவோமா? என்னங்க எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? ஆமாவே இல்லையா? எதற்காக அப்படி நம்ம நினைக்கலாம், எதுக்காக மலர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கடவுளுக்கு வந்து நம்ம அர்ச்சனை செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, மலர்களையாவது சூட்டி கடவுளை வழிபடணுங்கிற ஒரு விஷயத்தை அன்றைய காலங்கள்லேருந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மலர்களுக்குள்ள ஆகச்சிறந்த மருத்துவம் இருக்கிறது அப்படின்னு. நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மலர்கள் மூலமாக மருத்துவம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய திரு ஜெகன், அவங்களுடைய அம்மா வரல, அவங்க தான் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. ஜெகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவரும் நம்ம கார்த்திக் மாயகுமாருக்கு ஒரு நல்ல நண்பர் தான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மலர் பரம்பரை பொக்கிஷம் எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்கோம், சமூக சேவை நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மலர் மருத்துவம் இதை பற்றி யாருக்கு அவேர்னஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மலர் மருத்துவம் பார்த்திங்கன்னா மனசுக்கான மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய பேருக்கு மருந்து கொடுத்து குணமாயிருக்காங்க நிறைய பேர். இவங்க பேச்சு கம்மிங்க, ஆனால் செய்கிற விஷயம்லாம் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன, இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட அம்மா இந்த ஃப்ளவர் மெடிசன்னு ஒரு டேர்ம் இருக்குது, மலர் மருத்துவம்னு சொல்லிட்டு. அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய சாய் பிரியா படிச்சிருக்காங்க. அதில் இவங்க தான் டாப்பு, இவங்களோட அம்மா தான். பரம்பரை பொக்கிஷம்னு பெரிய பிராண்டு. அந்த பிராண்டோட அடுத்த வாரிசு தான் நம்ம முன்னாடி நிற்கிறாப்புல. ஆனால் பேச்சு ரொம்ப அமைதியாக மட்டும்தான் இருக்கும். இல்லை, அடுத்த வாரிசு அவங்களுக்கு மிஞ்ச ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இருக்குமே. டாக்டரால் கைவிட்ட பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஸோ கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் குணப்படுத்தியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இதை மலர்களை தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்ட்டு அதுதான் ஏம். ஸோ கூடி சீக்கிரத்தில் வளர்த்துருவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேரை காப்பாற்றுறாங்க. எங்களுக்கு ஒரு கிளாப்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
ஏன்னா இன்னைக்கு எய்ட்ஸை காட்டிலும் கொடுமையான வியாதியாக பார்க்கப்படக்கூடியது கேன்சராக தான் இருக்குது. எய்ட்ஸ் வந்தால் கூட இன்றைக்கி எய்ட்ஸ் சர்வைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேன்சர் எப்படி வருது, எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க, குணப்படுத்த முடியாமல் இன்றளவும் மரணங்கள் அதிகமாக நேரக்கூடியது கேன்சர் தான். அந்த வகையில் இது ஒரு சேவையாகவே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நன்றி நன்றி சார்.
அடுத்ததாக நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்ன? எல்லாரும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்களே இவ்வளோ வருஷமா. இன்னைக்கு மாட்டான்டா இவனை இன்னைக்கு வச்சு செய்யாம விடக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சரி, ஓகே. எத்தனை பேர் கார்த்திக் வாழ்த்தி பேசலாம், இல்லை ஓகே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் தான் இப்போ நடக்க இருக்கு. கார்த்திக் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அம்மா உட்காந்தே கேளுங்க. இல்லை மாயம் ஸ்டூடியோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பேர் உங்கள் பேரில் வர்றதால அதை ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை அந்த பேர் எதுக்கு வந்தது? பாபா படம் பார்த்துருப்பீங்க, அதில் மாயா சாயான்னு சொல்லுவாங்க. மாயைனா அந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம் இப்போ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10 தலைமுறை கழிச்சு வேற ஒன்று யூஸ் பண்ண போகிறான். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை 10 தலைமுறை கழிச்சு வேற ஒன்று யூஸ் பண்ண போகிறான். எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே ட்ராப் ஆகிருக்கு, வெளியே வரல. ஸோ எல்லாம் மாயை. ஆனால் நம்ம அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். சேனல் பேர் அதுதான் வச்சுருக்கோம். சம்பாதிக்கிறத மற்றவனுக்கு குத்துரு, காசு நீ வச்சிருக்கிறத மாயை, இவ்வளோ தான். உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக சில்ட்ரன்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அவ்வளோ பெரிய ஆள் நமக்கு இன் ஃபியூச்சரில் இன்ஸ்பிரேஷன் ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா மட்டும் அறிவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு மித்து. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேருக்கு நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தேன், அவ்வளோதான். அது படிச்சு தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நானும் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதை நம்ம கெத்தா சொல்லணும். ஏன்னா சில பேர் அதை ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. பெருமையா தான் பேசணும். எஸ், இதுதான் ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம் எப்பவுமே. ஏன்னா உங்க பசங்க எங்க படிக்கிறாங்கன்றது மேட்டரே இல்லை, அதை எப்படி படிக்குதுன்றதா மேட்டர். படிக்க வைக்கணும். இப்போ வர இந்த பாலியல் அன்பர்கள் சொல்லி இப்போ பேசுகிறீங்க இல்லையா, அதை போயிட்டு நீங்கள் அந்த பசங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா அதை மற்ற பசங்க பார்த்துட்டு அதை வந்து அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு நம்ம பண்ணுற அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமா? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னன்னா எல்லா கேஸையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. போக்சோக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த விக்டிமை நம்ம பார்க்கறதே கிட்டத்தட்ட தப்பு தான். நீங்கள் அங்கே தேடி போகிற விஷயம் தெரிஞ்சிட்டாலே அந்த விக்டிம் யாருன்னு தெரிஞ்சிடும். அதை ரிவியல் பண்ணக்கூடாது. போலீஸ் அது போல கேஸை விசாரிக்கிறப்ப மஃப்டில் தான் போவாங்க. அதுக்கு தனியாக ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சது எங்கேயோ ஒன்று நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவோம், பட் அந்த விக்டிம் பேரை நாங்கள் நேம் பண்ண மாட்டோம். நாங்கள் லீகலாக ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுட்டு இருப்போம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் டைரெக்டாக அதை பண்ண வாய்ப்பே இல்லை. எங்கள் வியூஷிப்புக்காக நாங்கள் அந்த கேவலமான வேலையை பண்ண மாட்டோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. முக்கியமாக உங்களுக்கு வாழ்த்தணும்னு நினைக்கிறது உங்களோட லோகோ. அந்த சேர சோழ பாண்டியர்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்களா லோகோல, நாங்க எப்பவும் பார்த்து அது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் படுவோம். அப்புறம் இன்னும் ரெண்டாவது ஒரு ரெக்வஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு வந்து ஐமேக்ஸ் ஸ்டுடியோ வீடியோஸ் கூட பார்ப்போம் அந்த சேனல்லேருந்து. அவங்களது வந்து கைலாஷோடது, அந்த ஆதி கைலாஷ் போயிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ போடும்போது கடைசியாக அந்த தம்பி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து நம்மளோட கைலாய மலையும் வந்து சைனாலேருந்து 8000 கிலோமீட்டர் சம்திங் நம்ம இந்தியா கூட ஆட் ஆகிருக்கு, அதனால் இனிமேல் இது வந்து இந்தியன் இதுலேயே வந்துடும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் உடனே நாங்கள் எல்லா வீடியோஸும் திருப்பி பார்த்தோம். அதை பற்றி அஃபீஷியலாக எந்த வீடியோவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அது ஒண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு நிஜமாவே வா இல்லை இல்லையான்றது கொஞ்சம் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை பண்றேன். ஒரு கண்டென்ட் தனியா வரும். ஏன்னா இது உங்களுக்காக என்ன வரும், நீங்க என்ன கேக்குறீங்க எல்லாமே நம்ம சேனல்ல கிடைக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் கைலாஷ் போறதுக்காகவே பாஸ்போர்ட் எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் அழுதோம். ஆனால் இம்மீடியட்டாக நாங்கள் மாயம் ஸ்டுடியோஸ் யார்தோ பார்க்குறோம், எதுலேயுமே அந்த கண்டென்ட்டே இல்லை. அப்போது கூகுள்லேயும் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம், அது மாதிரி எதுவுமே நியூஸே இல்லை. அதனால் ஒரு வேளை அது என்ன, ஏன்னா அவங்களும் வந்து அந்த மாதிரி ஏன் ராங்காக சொல்லியிருக்க கூடாதுல்ல. இல்லை, நான் உங்களுக்காக நான் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நம்பி கேட்குறீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோன்றதுனால தான். ஆமாம், டெஃபினட்டாக. தேங்க்யூ உங்களுக்காக. எஸ், நான் பெரிய ஃபேன். நான் உங்களோட ஃபேன் தான். பெரிய வார்த்தை ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் ப்ரோ. ரியலா ஃபேன். நான் இப்போ கூட ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஞ்சுட்டு போயிருக்காரு ப்ரோ. எப்படி பிரதர் நீங்க தூங்குறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வீடியோ கிட்ட போடுறீங்க. நாங்களே பார்க்கணும்னு நினைச்சாலும் ராத்திரி கிடைக்கிற ஒரு 3 மணி நேரம் கேப்ல எங்களை மொத்தமா முடிக்க முடியல. பெண்டிங் உங்களாலே நாங்கள் லேட்டா தூங்குறோம். அது மொத்தமா இவர் டே ஃபுல்லா போட்ட வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? நீங்க ஹெல்த் எப்படி தான் பாத்துக்கிறீங்க? நீங்க இது ஆக்சுவலா உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பெரிய கிரியேட்டர்ஸும் இதே தான் கேட்குறாங்க. அதை நான் இப்போ உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன்னு. நம்ம ஆட்கள் தானே. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னா 12 மணி நேரம் நான் படிக்கணும். ஒரு நாளைக்கு மேண்டேட்டரியாக படிக்கணும். காலையில் 6 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிப்பேன். 7, 8, 9 அப்படியே போகும். 2, 3, 4 இது போல் நான் படித்து முடிப்பேன்.
முடிச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த ஷூட் இருக்குல்ல, நீங்கள் பார்க்குற ஒரு நாளைக்கு 5 வீடியோ அட்டஸ்ட் வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது ஓடும். அவ்வளோ தூரம் நான் பேசணும், ஸ்டாமினா இருக்கணும். எங்களுக்கு ப்ராம்ப்டர் எதுவும் கிடையாது. நான் ரிசர்ச் பண்ணுறப்ப மைண்டில் ஓடுற விஷயத்தை மட்டும் தான் அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறமா என் டீம் எடிட் ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் மொத்த எடிட்டே முடிச்சு அதுக்கு நடுவில் தான் நீங்கள் பார்க்குற 5 வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 16-17 மணி நேரம் வேலை ஓடும் பிரதர். மற்றபடி நம்ம நைட்டு தூங்குறது, திடீர்னு பிரேக்கிங் வந்துருச்சுன்னா அதுவும் காலி ஆகிடும். என்னென்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போ சந்தோஷப்படுவீங்களே, அதே சந்தோஷம் தான் எனக்கும். நான் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டப்ப. வாவ், ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. படிக்கிறதுல இல்லாத சுகம் வேறு எதுலையுமே இல்லை பிரதர். அது செம்ம சுகமாக இருக்கும் படிக்கிறது. நீங்கள் படிச்சுட்டு இன்னொருத்தர் சொல்லி பாருங்கள், செம்மையாக இருக்கும் அது உங்களுக்கு ஃபீல். தேங்க்ஸ் பிரதர். யா, தேங்க்யூ. என் பேர் கோவிந்தராஜ். நான் மீடியாவில் தான் நானும் இது பண்ணிட்டுருக்கிறேன். ஜிஎம்எஸ் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா உங்கள் டீமை வந்து ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா அதுக்காக தான் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 கிலோமீட்டர் தாண்டி நான் வந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். ரொம்ப வந்திருக்கேன்னா மாயம் ஸ்டுடியோன்றது ஒரு கிரியேட்டர் இருக்காரு. சோலோ கிரியேட்டருக்காகட்டும் இந்த கார்பரேட்டு கூட வந்து பார்த்தோன்னா போட்டி போடுறதுக்கு வந்து சோலோ கிரியேட்டர் உருவாக்கியிருக்காரு. அதுக்காக தான் நான் வரணும், அவங்க டீமை வந்து பார்க்கணும். எத்தனை மணி நாள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஷேர் பண்ணாங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ்க்காகட்டும் மற்ற தொழிலுக்காகட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு டீம் மட்டும் கொஞ்சம். ஓகே, இது வரைக்கும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது பெரிய டீம் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. சூர்யா, சுந்தர், பத்மநாபன், அகைன் சூர்யா, சந்தியா. இது வரைக்கும் என் முகம் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. இதுதான் என் டீம், வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சு தான் 5 வீடியோ ஒரு நாளைக்கு கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் அவங்க வந்து எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி எதிர்பார்க்குறாங்கன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யூடியூப் கிரியேட்டர் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இது 4th anniversary வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறது வந்து நான் ஃபஸ்ட் anniversary கொண்டாடுறது இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். ஆனால் பட் வந்து நம்மளுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு இவ்வளோ கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்குன்றனால இப்போ பண்ணியிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் டீம் மெம்பருக்கு மஸ்ட்டு வந்து வாழ்த்துக்கள். நான் வந்து நிறைய முறை ட்ரை பண்ணுவேன், கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவேன். அவர் பிஸியாக இருக்காரு, கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் ஒரு கிரியேட்டராக இருப்பேன்னா இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு, கண்டென்ட் இப்படிலாம் பண்ணுறாரு, எப்படி பண்ணுவார். நான் வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளவே ஒரு நாள் போயிடும். எனக்கு நான் ஒருத்தர் தான் பண்ணுறேன், ஒரு நாள் போயிடும். 6 லாஸ்ட் வீடியோ அந்த ஹேக் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது இன்னும் லென்த்தியாக போகுது. வீடியோ கண்டென்ட் ஒன்றே வந்துட்டே இருக்குது. எப்படி இப்படிலாம் பண்ணுறாரு மனுஷன், நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். எப்படி பண்ணுவார், நாம் ஏன் பண்ண மாட்டேன்றோம். ஒரு கண்டென்ட்டுக்கு தலைவலி வந்துடும். வீடியோ போட்டு பப்ளிஷ் ஆனால் வியூஸ் போதோ இல்லையோன்றது அந்த மைண்ட் தாட்லேயே எப்படி போயிடும். ஆனால் பட் வந்து நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக போகுதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயர் இல்லை. நீங்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் டிட்டோ பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் பட் வந்து இன்னும் ஃபில் பண்ணலை அந்த கம்ப்ளீட் இது செட்டப். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 விழா வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஃபேன்ஸோட பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து முன்னாடி வந்து மற்றவங்களை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் கொடுத்துருக்கீங்களே, மற்ற கண்டென்ட் யாருமே பண்ணல இது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு யூடியூபரை வந்து கண்டக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பயங்கரமாக ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் மற்ற டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னோட ஜிஎம்எஸ் தமிழ் சார்பில் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் கொடுத்த காசு தான். நீங்கள் வியூஸ் பார்க்கல அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே ரெவன்யூ கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்களே கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் பிடிக்காத வேலையை செஞ்சீங்கன்னா 2 மணி நேரம் செஞ்சாலே கஷ்டமாக தான் இருக்கும். பிடிச்ச வேலையை செய்யுங்க, வருஷம் ஃபுல்லாக செஞ்சாலும் உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். கஷ்டமே தெரியாது. அதான் ஹார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம். பிடிச்ச வலிக்கும் பிடிக்காத வலிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் எங்களோட பெருசாக வருவீங்க. இன்னொன்று, என்னோட டீமை நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். இதை விட்டால் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஏன்னா என்னை மட்டும் பார்க்குறீங்க, நான் மட்டும் ஏதோ உழைக்கிற மாதிரி. பின்னாடி இவ்வளோ பெரிய டீம் இருக்குது. இவங்க சந்தியா, இவங்க பண்ண ஒரே பவன் என் கூட பிறந்தது, என் கூட பிறந்த தங்கச்சி. நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. யூடியூப்பில் இருக்கிறது 22-21 இருக்கும். அங்கே ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்கறது இவங்க தான் ஃபுல்லாக. இவங்களுக்கு ஸ்கிரிப்டிங்கே தெரியாது பேசிக்கு. 1 மாதம் டைம் கொடுத்தேன், கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பண்ணுற ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2வதாக சுந்தர். இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா காரணமே தலைவன் தான். 1 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடி பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சேனலுக்கு வர ஃபோன் கால்ஸு கிளைண்ட்ஸ்கிட்டையும் வரும். எங்களுக்கு கிளைண்ட்ஸ்கிட்ட கால் விட த்ரெட்னிங் நிறைய வரும். ஏன்னா தொடர்றது எல்லாமே கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருக்கும். லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் பேசுவோம். நிறைய த்ரெட் வரும். இது வரைக்கும் என்ன, எனக்கு ஒரு 2000-3000 ரூபாய் இருக்கும், கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டான். சொன்ன ஒருத்தனதுக்கு நேரில் வரல. ஆனால் அந்த திட்டலாம் வாங்குற நல்ல மனுஷன் அவர் தான். எவனா கழுவி ஊற்றுவான். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்கிட்ட வந்து
மச்சி சாப்பிட போலாவா, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு எதுவும் இருக்காது. நம்ம டீமில் கேமரா ஃபுல்லாக பண்ணுறது அவர் தான். நீங்கள் பார்க்குற பிக் டாபிக் ஷோவோட கேமராமேன் சுந்தர் தான். 5D கொண்டு எந்த கேமரா கொடுத்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறவர். அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் நம்மளுக்கான கேமரா லீடு. எங்களுக்கு என்ன ப்ளஸ்னா, நான் ஒரு சேனலில் எடிட்டர் இன் சீஃபாக இருந்தேன். அதாவது இருக்கிறதுல பெரிய போஸ்ட் அதுதான். அங்கே அந்த நியூஸ் சேனலை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். இவரோட சேனலில் ஹெட்டாக இருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார். இப்படி சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால தான் 5 வீடியோ கொடுக்க முடியுது, ஒரு வார்த்தை கூட தவறு இல்லாமல் கொடுக்க முடியுது. எண்ட் ஆஃப் த டே நாங்களும் மனுஷங்க தான். இப்போ ஒரு நாடோ இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் 5 வீடியோ பண்ணுறப்ப நான் மாற்றி கூட சொல்லிடலாம். அதை ஃபுல்லாக QC பார்த்துட்டே வரணும். அப்பேற்பட்ட வேலைகளை மற்றவங்களாம் பார்ப்பாங்கல்ல, அப்படி QCலாம் பார்க்குறது முக்கியமான விஷயங்க. 3ஆவதாக இருக்கவங்க பேர் சூர்யா. பொண்ணு பார்க்க சைலண்ட்டாக இருக்கும், செம்ம வாழுது. அவங்க என்னென்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுறது அவங்க தான். இந்த ஸ்கிரிப்ட் போகணும், என்னோடது போகக்கூடாது, போகணுன்ற முடிவு எடுக்கிறது அவங்க தான். ஃபேஸ்புக்கில் நாங்கள் 5 லட்சம் பேரை தொட்டது காரணமே அவங்க தான். அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். அடுத்து பத்மநாபன். அவர் இப்போ நான் இல்லாத ஒரு இடத்த சுந்தராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, மற்றவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்ச ஒரே பையன் அவர் மட்டும்தான். எடிட்டிங் சொல்கிறீங்களா, விளையாடுவாப்பில். எந்த எடிட்டிங் பேட்டர்னாக கொடுத்தாலும், பிக் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ணி போட்டால் நிறைய விஷுவல்ஸ் போடுவோம். அதுவாக இருக்கட்டும், ஃபோட்டோஷாப்பு, தம்ப்நெயில், SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனு, பப்ளிஷிங் எல்லாத்தையும் பண்ணுறது அவர் தான். நான் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். அதை எடிட் பண்ணி ஃபுல்லாக பண்ணுற வேலை அவர் தான். எங்கள் டீம்லேயே எனக்கு அடுத்து வேலை அதிகமாக இருக்க பர்சன்னா அவரை சொல்லலாம். கடைசியாக இருக்கவர் சூர்யா. நம்ம டீமோட ஒரு கடைக்குட்டி, தஞ்சாவூர் பையனை பற்றி சிங்காரவாளன் படம் பார்த்தீங்களா, அதில் வடிவேல் சார் கேரக்டர் ஒன்று இருக்க மாதிரி, ஏய் கருவாடு, அதே தான் நம்மால். நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா பொருளையும் தொடுவார். அவர் தொடாத பொருளே கிடையாது, ஆனால் வேலை செய்ய மாட்டார். இங்கே வந்து என்ன பண்ணார், அங்கேயும் இங்கே ஓடிட்டு இருந்தார். அந்த கேமராமேன் நம்ம ப்ரோ பார்த்துட்டு அவர் செம இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, ப்ரோ அந்த பையனை எங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் எதை பார்த்து மயங்கினார்னு தெரியல. அவர் சரி எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டால், என்ன ஓடிட்டு வேலை செய்கிறாருன்றாரு. ஓடி யாருனா வேலை செஞ்சானான்னு கேட்டால் அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஆமாம் அந்த பொருள் அங்கே தான் இருக்கு, நவர வேலைன்ட்டு. அப்பேற்பட்ட வேலைக்காரர். ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் தான் நம்ம சேனலோட சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட். நாங்கள் டாக்குமெண்ட்ரியில் வெளியே போய் கோயிலில் தங்கி ஷூட் பண்ணுவோம். வெளியில் நிறைய கோயில்களுக்கு போவோம். பழனிக்கெலாம் போய் 3 நாள் ஸ்டே பண்ணி அங்கே டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுவோம். ஒரு சில இடத்துக்கு மட்டும் நாங்கள் நேரில் போய்டுவோம். ஏன்னா அங்கே நாங்கள் என்ன தான் சோர்ஸ் கேட்டாலும் அது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது, நேரில் போய்டுவோம். அப்படி போகும்போதெல்லாம் அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக கேமராவாக இருக்கட்டும், மற்ற ஒர்க்காக இருக்கட்டும். குட்டி பத்மநாபன் அவரை பொறுத்த வரைக்கும் சூர்யா. தஞ்சாவூருக்கு பெருமை சேர்த்தது அவர் தான், கேவலப்படுத்துறது அவர் தான். அப்பேற்பட்ட ஒருத்தர். இதுதான் அந்த 5 பேர் நம்ம டீம் மாயம் ஸ்டுடியோவில். எனக்கு பின்னாடி இருக்கிற பெரிய முகங்கள் இவங்க தான். இதுக்கப்புறம் நிறைய பேரை சேர்ப்போம். அது சார்ந்த அறிவிப்பு நான் கூடிய சீக்கிரம் வெளியிடுறேன். நான் நியூ ரெக்ரூட்மெண்ட் சார்ந்தோம். நன்றி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செர்னோபில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அவருக்கா? அதை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகி அது அப்படின்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி போய் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தேன். இதுதான் நம்ம வெற்றி. லோக்கலில் கோலி குண்டு, கில்லி தாண்டு அதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக செர்னோபில் டிசாஸ்டரை பற்றி பேசுகிறாங்க. சரி, செர்னோபில் டிசாஸ்டர் பற்றி நீங்கள் பேசல, ரேடியேஷன் அது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, இது அப்படின்னா என்ன டேஞ்சர்ன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போன்ட்டு அதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கல. ரேடியேஷனை பற்றி படிக்கிறதுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் BSc ரேடியாலஜி அப்படின்ற கோர்ஸை வச்சு நம்ம வீடியோ பார்த்து சூஸ் பண்ணீங்களா படிப்பேன். ஐயோ, தட்ஸ் கிரேட், காட் கிரேஸ். யா, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, பொறுமையாக பேசுங்க. நானே முதல் ஷோவில் இப்படி தான் சொதப்பினேன். பொறுமையாக பேசுங்க. இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் நான் மைக் பிடிச்சி பேசுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. இது ரேடியேஷன் பற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் ரேடியேஷன் இருக்குது, அது ஆபத்து அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷினு, பீட்டா ரே, காமா ரே இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ, ரேடியேஷன் அவேர்னஸ் பற்றி. கண்டிப்பாக 2வது வீடியோ மேடம் சொன்னதுக்கு அடுத்த வீடியோ இதுதான். என்னோட வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஒன்று வந்துடும். தேங்க்யூ ப்ரோ. நான் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, வாங்க ப்ரோ. எனக்கே பண்ண தெரியாது, நானே ஏதோ தத்தக்காப்பு இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்து பண்ணுவோம். ஃபோனில் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக ப்ரோ, பார்க்க ரெடியாக இருக்கேன். என் பேர் மணி சரவணன், செங்கல்பட்டு பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன். அங்கேருந்து வந்திருக்கேன் ஈவெண்ட்டுக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். அதான் ஒன்றும் இல்லை சார், நமக்கு நானும் ஒரு ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு கேட்க போகிறேன். இப்போ நடந்துட்டுருக்கீங்களா கல்வி முறைகள், இப்போ இருக்கிற கல்வி முறைகள் பின்னாடி வரக்கூடிய, அதாவது உங்களுடைய நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து கேட்குறேன். இப்போ இருக்கிற கல்வி முறைகள் வந்து எப்படி மக்கள் மாணவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கு, ஃப்யூச்சரில் வரக்கூடிய கல்வி முறை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை வரப்போட இந்த 4 வருஷம் கழிச்சு
படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட் போடணும், வீடியோ போடணும். கண்டிப்பாக நான் போடுறேன் சார். நீங்கள் சொன்னதுக்கு இப்போ ஒரு சின்ன பதிலே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இது கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு டாபிக். நிறைய பேர் அதை பற்றி கடந்து போயிடுறாங்க, எங்கே பொலிட்டிசைஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பசங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும், அப்போ நம்ம பேசி தான் ஆகணும். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஏட்டுக்கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, புக்கில் இருக்கிறத மட்டும் படித்து அதை மட்டும் நான் மார்க்கு ஒரு பேப்பரில் வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நான் பாஸ் ஆகிட்டு அதில் நான் பெரிய போஸ்ட்டு போயிட்டு கடைசிக்கப்போ முட்டாளாக தான் இருப்பாங்க. புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா முட்டாள் தான். ஏன்னா இது வரைக்கும் சாதிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எவ்வளோ ஆய்வாளர்கள் எடுத்துங்க, அவங்களுக்கு சிலபல் கிடையாது, அப்போ ஒரு புக்கு கிடையாது, அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் அவங்க வச்சு தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏட்டுக்கல்வி ஒரு 50% மட்டும்தான். மற்றபடி உங்கள் ஸ்கில் இருக்குல்ல சார், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறீங்களே. இப்போது இயற்பியலில் ஒரு விஷயம் விதி படிக்கிறீங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அதை செஞ்சு பார்க்கணும். ப்ராக்டிக்கல். ஸோ ஒரு பக்கம் தியரி, இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கல் செய்முறை. இது ரெண்டும் எப்போ மிக்ஸ்டப்பாக வருதோ அப்போ இருக்க சிலபல் இருக்குல்ல, அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டான சிலபல். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை விட்டு என் பையன் படிக்கணும்னு சொல்லி நம்ம பயங்கரமாக நச்சரிப்போம். ஆனால் அது நம்மளே திணிக்கிற விஷயம் தான். பட் பேட் லக், அதை பண்ண தான் மார்க்குன்னு இருக்குது. இது மாறணுன்றது என்னோட தனிப்பட்ட ஆசை சார். இது மேபி கான்ட்ரவர்சியாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்க ஆசை அதுதான். ஏன்னா நான் காமர்ஸ் படித்தேன். நான் படித்த விஷயங்களை இப்போ நான் ஷேர் மார்க்கெட் சார் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எவ்வளோ வருஷம் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் சொல்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். இதே இப்போ இருக்க ஜென்ரேஷன் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அப்போ +2 படிக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன், என் பேரில் ஒரு 10 ஷேரை வாங்குங்கப்பான்ட்டு. அது இப்போ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் நின்றுருக்கும், கோடியில் கூட போயிருக்கும் யாரு கண்டா. ஷேர் மார்க்கெட் அவ்வளோ பீக்கில் இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோ லேட்டாக ஞானோதயம் பிறந்திருக்கு பார்த்தீங்களா? இதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது இதுக்கு தான் படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதை பெனிஃபிட் பார்க்க முடியும். பண்ணுற காசு அதுவும் குட்டி போடணும். அப்போ தான் நம்ம பின்னாடி வயசாக வரப்போ நிம்மதியாக இருக்க முடியும். இது போல விஷயம் நிறைய இருக்குது. இங்கே உள்ள பேசுகிற வீடியோவில் நிறைய பேசுகிறேன், உங்களுக்காக கவலைப்படாதீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு டாக்டர் நினைக்கிறேன், ஐ திங்க். எஸ் எஸ் எஸ். அவர் என்னன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேசுவார். ரொம்ப 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 தூய்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் அந்த பர்சன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நன்றி பிரதர். ஸோ ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணது. சரி, ஏன்னா 3 விஷயம் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து அப்ரிசியேஷன், இன்னொன்று கொஸ்டின், இன்னொன்று சஜஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்க எல்லோரும் சார்பாக தான் கேட்குறேன். ஏன்னா அது எல்லோரும் பார்க்குறாங்க, வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துன்னா உங்களுடைய அப்ரிசியேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நடுநிலை மீடியான்ட்டு நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நிஜமாகவே நடுநிலை மீடியாவெல்லாம் தெரியாது. எது ரைட் விங் இல்லை லெஃப்ட் விங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைடு வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருவாங்க. பட் ஆனால் பேசுகிறப்ப நடுநிலை மீடியான்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமையாக நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். முடிவு மக்கள்கிட்ட விட்டுருக்கணும். நீங்கள் முக்கால்வாசி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவீங்க, முடிவு நான் உங்ககிட்ட விட்டுறேன்ட்டு. அது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை சுற்றி பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது, ஒரு கார்பரேட் ப்ரெஷர் இருக்குது, மக்கள் இப்படி தான் திங்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது. பட் அப்பேற்பட்ட பொல்யூட்டட் மீடியா, பொல்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை மாதிரி ஒரு ஜெம், உங்களை மாதிரி ஒரு ரேரான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இருக்கிறது ரொம்பவே நன்றி. ஆனால் பிரதர் எல்லாமே டெம்பரவரி தான், மார்க் பண்ணிக்கங்க. நாளைக்கு எனக்கும் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாகலாம். நான் ஒரு முடிவு எடுக்கலாம், அப்படியே நான் ஒரு முடிவு எடுக்கிற சூழல் வந்துச்சுன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்க மாட்டேன். அதில் நான் எப்பவுமே ஈகோ வச்சுருக்கேன், அதை பிரச்சனை இல்லை. நான் அதை அப்ரிசியேஷனாக சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சர்வே பண்ணதே பெரிய விஷயம். உண்மை. ஓகே. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி யாரும் இன்னும் பேசலை, யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களை வந்து இந்த காவேரி டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் ஃபிசிக் அப்பியரன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு எல்லாரும் பார்த்துருக்கேன். இப்போ இப்படி மாறி இருக்கீங்க. எனக்கு கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, உங்கள் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சா, இல்லை உங்களை நீங்களே மாற்றணும்னு நினச்சிங்களா, வேறு ஏதாவது அசிங்கப்பட்டீங்களா? மூணாவது ஒன்று சொன்னீங்களா, அசிங்கம் தான். நான் ஃபஸ்ட்டு முறை எனக்கு ஆங்கரிங் பண்ணுற ஆசை வந்துச்சு. டிவி சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 2013 ஐ திங்க். அப்போ தான் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன். படித்தது பிகாம். பட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது மீடியாவில். ஏன்னா அப்போ எந்த வேலையும் கிடைக்கல. டிசிஎஸில் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன், வேலை சரியில்லை. ஆனால் என்னென்னா எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு நான் மேலே போக மாட்டேன், எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு. நானே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஓஎம்ஆரில் நான் அலையாத எந்த ஒரு கம்பெனிஸுமே கிடையாது. அவ்வளோ கம்பெனிஸ் ஏறிக்கிட்ட வேலை கிடைக்கல, 5000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற வேலை இருக்கும்ல ஒரு ஸ்டுடியோவில், அந்த வேலையை கூப்பிட்டாங்க. போனேன், ஒரு வாரம் அந்த வேலை பார்த்தேன். அடுத்த ஒரு வாரம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணணும். இவ்வளோ தான், டிகிரி படிச்சுட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அந்த நியூஸ் லெட்டர்லாம் படிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. லேப்டாப் சும்மா இருக்கும், என்கிட்ட இப்போ லேப்டாப் வாங்கலாம் காசு இல்லை. அந்த லேப்டாப்பில் உட்காந்து நானே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தேன், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஸ்கிரிப்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சு ஒரு 6 மாதத்தில் நானே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஒரு 1.5 வருஷம் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி வெளியே போனப்போ தான் காவேரின்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. அதில் போனப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டராக உள்ளே போனேன். கடைசியில் நான் 5 வருஷம் ஒர்க் பண்ண அந்த சேனலில்
கடைசியில் நான் வந்த போஸ்டிங் எடிட்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 26 வயசில் எடிட்டர் இன் சீஃப் ஒரு சேனலுக்கானது நான் தான், நியூஸ் மீடியாவில். அந்த சாதனை வேறு யாருமே கிடையாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்றதான் மேட்ரு. எனக்கு அதே போல் தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு பிரதர். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இன்னொன்று உங்களோட ஜேர்னலிசம் ஜேர்னி இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஏன்னா எல்லாருமே வந்து எதர் பவர் மணி ஏதோ ஒன்று விஷயத்துக்கு அடிப்பணிஞ்சு தான் ஆகணும், அடிப்படுற சூழ்நிலைகள் வரும். பட் அதையும் தாண்டி நம்மளால் நியூட்ரலாக நிற்க முடியும் வித்தவுட் எனிமி, அதாவது பகையை வளர்த்துக்காமல் நம்ம ஒரு நியூட்ரல் விஷயம் சொல்ல முடியும். கண்டிப்பாக அதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களா, இந்த ஜேர்னலிஸ்ட்டு தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிட்டு. முக்கியமாக அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து சித்தர்கள் பற்றியோ முனிவுகளை பற்றியோ இல்லை ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசுகிறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எடுத்துருவாங்க. ஒன்று அது ரொம்ப மிஸ்டிக்கலாக சொல்லி நிறையா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிடுவாங்க. இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, ரொம்ப பகுத்தறிவை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸை ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஆன்மீக பாதையில் பகுத்தறிவுன்ற நெருப்பில் மீன்ஸ் அந்த ஒளியோட போகணுன்ற ஒரு ஸ்டான்ஸ் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஜேர்னலிசம் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலாக இந்த கண்டென்ட்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எங்கே இந்த இன்ஸ்பயர் ஆச்சு? ஓகே, ஒரு 6 வருஷம் முன்னாடி கடவுளை நான் திட்டாத அசிங்கமான வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ திட்டியிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் கடவுளை தெரியும். பிகாஸ் நான் பிறந்து வளர்ந்துருந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டில் டீ குடிச்சிட்டு தான் நைட்டு தூங்குவோம். ஒரு வேளை சாப்பாடு இருக்காது. காலையில் பிரெட்டு ஜாம் இருக்குல்ல, அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு 4000 ரூபா சம்பளம். எங்கள் அம்மா ஒரு டாய்லெட் கிளீனர். இந்த டாய்லெட்டில் க்ளீன் பண்ணதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு என்ன எங்கள் தங்கச்சி ஃபுல்லாக அவங்க படிக்க வச்சாங்க. அந்த தெய்வத்தை ஒரே அடி எழுந்து நிறுத்துங்களா? அம்மா எந்திரிங்க. என்னை பெற்றது அவங்க தான். இந்தளவுக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா டாய்லெட்டை க்ளீன் பண்ணாங்களே, அந்த விஷயம் தான். தேங்க்யூம்மா. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோன்றதுனால எங்களுக்கு ஒரு பயம் இல்லை பிரதர். ஏன்னா லோக்கலில் சைதாப்பேட்டை எங்கள் ஏரியா, நாங்கள் ஃபுல்லாக வளர்ந்தது இங்கே தான். எனக்கு காட் கிரேஸ் மொதல் ஈவெண்ட்டு என் இடத்துலேயே பண்ணுறது பெரிய விஷயம். தேங்க்யூ பிரதர். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் போடுவாங்க, ஏய் உன்னை கீச்சிருவோண்டா அது இதுன்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக போட்டு. எங்களுக்கு என்ன, இடி நாங்களே லோக்கலில் தானே வந்திருக்கோம், நாங்கள் ஸ்க்ரீனுக்காக நல்லா இதுவாக பேசிகிட்டு இருக்கோம்டா, நீ பின்னாடி வந்து பேசுறது வேறு மாதிரி இருக்கும், வாய் பேசுறது பெருசாக கம்மியாக தான் இருக்கும்டா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணும். ஆனால் நிறைய பேரும் போடுவாங்க அது போல் த்ரெட் பண்ணுறோன்ற பேரில். நிறைய பொலிட்டிஷியன்ஸை இன்டர்வியூ எடுப்போம் பிரதர். அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. அவங்க கூட சில பேர் இருப்பாங்களே, சோக்காடு அல்ல கைஸு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி வீட்டில் இருக்கன்னு பார்க்கலாம், ஸ்டுடியோவில் இருக்கான்னு பார்க்கலாம், நீ இன்னும் 3 நாள் தாண்ட மாட்டேன், இது போல் த்ரெட்டு நிறைய வரும். எங்களோட வாட்ஸ்அப் 2 ஃபோன் ஆஃபீஸ் ஃபோன் இருக்கா, செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கும் பிரதர். நாங்களாம் யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் யாருமே இன்ஸ்பிரேஷனாக எடுக்கவே இல்லை. நாங்கள் எடுத்த வேலை இருக்குல்ல, அதை ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் நம்பி பார்க்குறீங்கன்னா அதுக்கு அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கணும். வேறு எதுவுமே இன்ஸ்பிரேஷன் கிடையாது இதில். இல்லை ஜேர்னலிசம்ன்ற யாரோ பர்சன் யாராக இருக்கிறாங்களா, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இது கேட்டேன். 2த்துலையுமே இல்லை பிரதர். இது என்னோட பாடங்கள். நான் சில விஷயங்கள் அனுபவிச்சதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் எனக்கு ஞானம் வர ஆரம்பிச்சது. ரைட். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் தான். யா, இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் எடிட்டிங், ஒரு பேட்டர்ன் ஆஃப் வீடியோ மேக்கிங் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண, கொஞ்சம் லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டு இதே கண்டென்ட்டை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள். இன்னொன்று நான் உங்கள் கண்டென்ட் ரொம்ப ப்ரிஷியஸாக பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஓலைச்சுவடி இருந்துச்சு, அப்புறம் புக்கு வந்துச்சு, இப்போ வந்து டிஜிட்டல் லைப்ரரி தான் அதிகமாக மாறிட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ஆக்சுவலி மோர் தேன் இட்ஸ் அ டாக்குமெண்ட்ரி. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலை வந்து இன்னும் ஒரு நாட்ஜியோ மாதிரி, ஒரு ஹிஸ்ட்ரி சேனல் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடவுள் கண்டென்ட்டே இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சுவாமி எல்லாரையும் பேட்டி எடுக்கிறீங்க, ப்ளஸ் நாத்திகம் பேச எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே பண்ணலாம். ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் அது ஒரு லைப்ரரியாக யூஸ் ஆகும். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சேனல் வந்து பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். அது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. அதான் சொல்கிறேன், நீங்கள் அது ஓலைச்சுவடியிலேருந்து டெவலப் ஆகி வருதுன்றப்போ நீங்கள் புக்குலேருந்து டிஜிட்டல் லைப்ரரி, இந்த வைரல் கண்டென்ட்டு, சென்சேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு ரெவன்யூ வருது, நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் பண்ணாதான் நமக்கு யூஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இட் வில் மேக் யூ லெஜெண்ட். ஏன்னா வைரஸ் பாக்டீரியா மாதிரி, கொரோனா மாதிரி இன்றைக்கி வைரலாக இருக்கவங்கள நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டாக அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் த கண்டென்ட் தட் இஸ் பியாண்ட் டைம். ஒரே விஷயம் சொல்லிடுறேன் பிரதர், எனக்கு தன்னை முன்னிலைப்படுத்தணுன்ற தாட் கொஞ்சம் கூட இல்லை பிரதர். எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே இல்லை. எனக்கு என்னென்னா, நாங்கள் ஒன்று செய்கிறோம், அதை நீங்கள் எல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு டிசீஸை பற்றி நான் முதலே சொல்லிடுவேன் கான்டென்ட்டில். ஒன்று பிரேக் ஆகும்போது நாங்கள் எடுத்துருவோம். இன்ஃபேக்ட் கொரோனா பரவன டைமில் முதல்ல நாங்கள் அதை கவர் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல நாங்கள் எடுத்து போட்டோம். ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபீவர் சைனாவில் பரவிட்டுருக்குன்னு 2019 டிசம்பர் 28 அப்போ நாங்கள் போட்டோம். அது வரைக்கும் கொரோனான்ற பேர் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி சைனாவோட சோர்ஸ் நியூஸ் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே. எங்களுக்கு அதான் பிரதர், நாங்கள் ஒரு விஷயத்தை முதலே சொல்லிட்டோம்னாக்கா அதை சில பேர் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் நீ என்னடா உலக அடிக்கிற மாதிரி நியூஸாக போட்டுட்ருக்க, நீ என்னடா ஃபுல்லாக நோயின்னு போட்டுட்ருக்க அப்படின்ட்டு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ இது போல் டிசீஸ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் உஷாராவீங்களா இல்லையா? இவ்வளோ தான் ப்ரிகாஷன் இருக்குது. இதை பண்ணுங்கள், நீங்கள் சேஃபாக இருக்கலாம், குழந்தைங்க சேஃபாக இருக்கலாம். இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கான பதில் இதுதான் பிரதர். அதை நீங்கள் எடிட்டிங் ஸ்டைல் வந்து மாற்றி இன்னும் டாக்குமெண்டேஷன்
டாக்குமெண்டேஷனாக பண்ணீங்க. ஒன்றும் இல்லை பிரதர், டாக்குமெண்டேஷனாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ணணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற கண்டென்ட் அப்படி கண்டென்ட் தான், இன்னும் எடிட்டிங் ஸ்டைல் மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும். இது நாளைக்கு ரெஃபரன்ஸ்க்கு எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்த அளவுக்கு தெரியணும். இன்றைக்கி நீங்கள் பேசுகிற கண்டென்ட் நாளைக்கு காணாமல் போயிடலாம். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பேசுகிற கண்டென்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால 3 ஆர்டிஸ்ட் இருக்குது பிரதர். 4 வருஷம் பண்ண எல்லா வீடியோவில் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஹேக் ஆனப்போ எல்லா வீடியோவும் காலி ஆகிடுச்சு யூடியூப்லேருந்து. அந்த ஒரு செகண்ட் எங்களை ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. இதை கேட்கும் நினச்சேன். ஹேக் ஆனப்போ உங்கள் என்ன மனநிலை, என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க, எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க, சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். நல்ல ஜேர்னலிஸ்ட் ஒரு மேட்டர் முதல்ல சொன்னீங்களே அப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட் என்னென்னா, ஹேக் ஆன உடனே நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். வாட்டி ஹேக் ஆனப்போ கடைசியாக நடந்தது எங்களுக்கு 5வது ஹேக்கு. 3 ஹேக் முதல்ல நடந்திருக்கு பெருசு, 2 மைல்டாக நடந்துச்சு. கடைசியாக நடந்ததாக மொத்தமாக எலான் மஸ்கோட ஃபோட்டோவை வச்சு அவங்களோட டெஸ்லாவோட லைவை டெலிகாஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸ் இருக்குல்ல, 5,000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் தூக்கிட்டாங்க. இது வரைக்கும் பண்ணது எதுவுமே டாக்குமெண்ட் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்போ ரொம்ப ஒரு பெரிய பெயினை கோத்ரூ பண்ணிருந்தது. நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் அதனால தான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுருந்தேன். இதுவுமே நான் வீடியோ கூட பேசலை அந்த நேரத்தில். நினச்சிருந்தா நான் வியூவர்ஷிப்பாக மாற்றிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதை பண்ணல. வேற ஒரு யூடியூபர் அந்த அழுகாட்சி போட்டு மீம்லாம் போட்டு எதாவது பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதையுமே கண்டென்ட்டாக தான் போட்டீங்க. அவேர்னஸாக கொடுத்தேன், இதுமாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் அல்டிமேட்டு. வேற ஒருத்தர் நினச்சிருந்தா இது ஒரு சிம்பத்தி வீடியோவாக கூட போட்டுருக்க முடியும். பட் நீங்கள் அதையுமே வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, நான் அடுத்த வீடியோ போடுவேன், நீங்கள் அடுத்து பாருங்கள். அதுவுமே வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போனீங்க. இது ஆக்சுவலி ஒரு கர்ம வீரனுடைய ஒரு ஆட்டிடியூட். அவ்வளோதான். முன்னாடி எதுவுமே இல்லை, இப்போ எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 0 கூட போகலாம். ப்ராக்டிக்கல் லைஃப் அவ்வளோதான். நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் போன பிற்பாடும் உங்கள் பசங்க அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள் தாட். தேங்க்யூ. நன்றி பிரதர். ஆக்சுவலாக உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். கேக்குதா? ஓகே. ஆக்சுவலி நான் உங்களை வந்து காவேரி நியூஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். என் பேர் முகமது உவேஸ். ஓகே. அதாவது நான் எதுவும் கொஸ்டின்லாம் கேட்க வரல ப்ரோ. சீரியஸாக நான் வந்து காவேரி நியூஸ்க்கு அப்புறம் இங்கே வரைக்கும் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அண்ட் உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு அப்படி, நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன். அதாவது 6:30 to நைட் 3:30 வரைக்கும். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு 5 மணிக்கு தான் நான் தூங்குவேன். என் வீட்டில் எங்கள் அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே அப்படி என்ன நீ அப்படி பார்க்குறேன்ட்டு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஐ எம் வெரி கிரேஸ் ஆஃப் யூ. ஓகே. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் எதுவும் தெரியல. டக்குனு வர மாட்டேங்குது. நேரத்தில் என்னென்ன வீடியோ பார்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் இது போல வீடியோ, ஆனால் சீரியஸாக எனக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுலேருந்து, உக்ரைன் ரஷ்யாலேருந்து இந்த எல்லா வேர்ல்ட் நியூஸும் ஓரளவுக்கு நான் வந்து தெரிஞ்சு ஓரளவுக்கு இருக்கேன். உங்களால் மட்டும்தான் சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன். டீப் டாக்ஸ் அண்ணா அது பார்த்துருக்கேன், அஜேஷ் அண்ணா அது பார்த்துருக்கேன், இன்னும் சில தமிழ் ஃபேக்ட்ரி நிறைய பார்ப்பேன். அதாவது எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்க எனக்கு அவ்வளோ வராது. ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பட் ஐ லவ் டு see and watch everything to gain the knowledge. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இல்லை அதில் உங்களை வீடியோ பார்க்கலன்னா எக்ஸாமுக்கு படிக்காமல் ஒரு பையன் சுற்றிட்டு இருந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் இந்த அவ்வளோ புக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இன்னைக்கு கூட நீங்கள் நான் அதாவது சாட்டர்டே சண்டேஸில் மூவிஸ் பார்த்துருவேன். அதனால் லாஸ்ட்டாக மண்டே வந்து சண்டே நைட் படுக்கும்போது 4 வீடியோ 5, ஐயோ இதை பார்த்து முடிக்கலன்னா ஒரு மாதிரி மைண்டு அதே ஓடிட்டு இருக்குமேன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஆக்சுவலி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே. அண்ட் என் மேரேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது இப்போவே இங்கேயே நான் கூப்பிடுறேன். ஓகே, கண்டிப்பாக நான் வரேன். எந்த ஊர் பிரதர்? சென்னையில் இங்கே தான் ராயப்பேட்டாவில் தான் வைக்க போகிறேன். நியூ காலேஜ் பக்கத்தில் February 23rd நாங்கள் இருப்பேன் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் ஸ்மால் திங் வாங்க ப்ரோ. இல்லை இப்படியே கொடுத்துட்றேன். வாங்க. அன்கண்டிஷனல் லவ்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா? நேர்லயே பார்த்துருக்கேன். சீரியஸ்லி அன்கண்டிஷனல் லவ். உங்க வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். அதாவது என்னுடைய சிஸ்டர், என்னோட பிரதர், எங்க பிரதரை ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் வரலன்ட்டாரு. நீங்க ஏன் ரிஜிஸ்டர் பண்ண வச்சீங்க அப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரதர் எனக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ பிரதர். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ஈவெண்ட்டுக்கு ஆக்சுவலாக 2200 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க வர்றதுக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா கவர்மெண்ட்டோட ஆடிட்டோரியமா இது ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுன்னா, ரீசெண்டாக தெரியுமா நிறைய ஈவெண்ட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு ஃபுல்லாக. அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கள அரை மனசோடு ஃபில்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா மற்ற இடத்துல கூட்டம் பெருசாக சேராது, இங்கே கூட்டம் சேர வாய்ப்பு இருந்துச்சு. நாங்கள் அது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டதுனால கடைசியில் பல பேர் வர முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ சேரை காலியாக பார்க்குறப்ப எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ணோம். பட் எல்லாமே தவிடுபடியாச்சு. பட் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே எங்களுக்கு பெரிய ஃபெயிலியர் தான். ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்களே, இது எனக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஹாய் ப்ரோ, என்னோட பேர் வந்து நவீன். ஸோ 2020 உங்களோட சேனலை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து நைட்டெல்லாம் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நிறையவே பார்ப்பேன். நைட்டில் பார்க்குற வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் ஹைலைட்டு.
வேற எந்த வீடியோ போட நம்ம பசங்க. எனக்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து அதாவது வந்து அந்த கடைசியில் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு வந்து போடுவீங்க. ஸோ அது வந்து வேற யாரும் வந்து இது வரைக்கும் சொன்னதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எல்லா வீடியோலையும் கடைசியில் வந்து அந்த சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ரீசண்டாக அவரோட சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. அதில் வந்து நானும் ஒரு யூடியூபர் தான். என்னோட நேம் வந்து ஸ்க்ரோல் வித் மீ, இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லணுமா, இப்போ ஆர்ஜே ஷா இருந்தார், அதுக்கப்புறம் வந்து நம்ம திலீப் இருந்தார், அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. என்னோட சேனல்லாம் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணி அதுக்கு தேங்க்ஸ் சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய மனசு அவருக்கு. ப்ரோ, ஏன்னா நாங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ எல்லாரும் எங்களுக்காக பேசலை. ஆனால் இங்கே ஓப்பனாக சொல்கிற மனக்குறைய, ஏன்னா என்னதான் யூடியூப்பில் இவ்வளோ ஃபெல்லோஸ் இருந்தாலும் அப்போ எனக்கு இஷ்யூன்னு வந்தப்போ பெருசாக யாருமே பேசலை. பெரிய பெரிய ஆட்கள் கூட எங்களுக்கு பேசலை. அப்போ எங்களுக்கு பேசினவங்க தான் நம்ம இங்கே இருந்த பிரதர்ஸ் 2 பேர் ப்ளஸ் நீங்கள் குட்டி குட்டி சேனல் 5 சப்ஸ்கிரைபர் 6 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க. எனக்கு என்னென்னா உன் சேனல் எனக்கு பெருசு இல்லை, எனக்காக பேசுனீங்களா? ஏன்னா என் இடத்துல யார் இருந்தாலும் நீங்கள் பேசியிருப்பீங்க. நல்ல கண்டென்ட் பண்ணுற யாருக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு தான் ப்ரோ ஒர்த்து. காசு பண்ண மேட்டரே இல்லை ப்ரோ, இந்த கேரக்டர் தான் விஷயமே. கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. நன்றி ப்ரோ. ஸோ அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஷார்ட்ஸ் போட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஈஸியாக 1 மாதத்தில் மில்லியன் அடிக்கலாம். அது ரொம்ப இப்போ ஈஸி ஆகிடுச்சு. லென்த்தி வீடியோஸ் போட்டு நம்ம இதில் லென்த்தியாக போடணும், கான்ட்ரவர்சி சப்ஜெக்டை தொடணும், ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகணும், ரீச்சும் கிடைக்கணும். இது எல்லாம் சேர்த்து பண்ணி இந்த அளவு வந்திருக்கிறது தான் இதில் பெரிய விஷயம். நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணது அந்த ஒரு விஷயம் தான். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அதுவும் நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி அரட்டடிக்கிற மாதிரி விஷயங்களோ, ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது போல் சொசைட்டியை கிரியேட் பண்ணுறோம்ல, மற்றவனுக்கு ஒன்றுனா போய் நிப்போன்ற மனநிலை இருக்குல்ல, இதுதான் எங்களோட அல்டிமேட் எய்மு. ஹலோ சார். யா சார், என் பேர் அஸ்வின். ஓகே சார், உங்களோட வீடியோ ஒரு 2 இயர்ஸ் பார்த்துட்ருக்கேன். இதில் என்னென்னா நீங்கள் நிறையா வீடியோ டெய்லி போடுறீங்க. இல்லை ஃபஸ்ட்டு எல்லா சேனலோடையும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போடுறீங்க. அதில் ரீசெண்டாக இந்த வயநாடு போன வருஷம் இது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போட்டிங்க. அது வீடியோவாகவும் போடுறீங்க, இந்த வேர்டிங்கும் ஆட் பண்ணி லென்த்து வீடியோலாம் போடுறீங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய லென்த்து வீடியோ எப்படி இது 2ம் சேர்த்து போடுறீங்கன்னா கண்டென்ட்? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். இதுவும் இது சொல்லிடுறேன் பிரதர். என்ன மேட்டர்னா, நான் ஒரு டைரக்ட் யூடியூபர் கிடையாது. ஒரு 7 வருஷம் மீடியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு வருஷமும் ஒரு பீட்டு பார்த்தேன். பீட்னா ஸ்போர்ட்ஸு, பாலிடிக்ஸு, சினிமான்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதுதான் ஜேர்னலிசமில் பீட்டுன்னு சொல்லுவோம். நான் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணேன், என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அப்படி ஒரு வருஷமாக ஒரு பீட்டாக பார்த்து எனக்கு இந்த 7 வருஷத்தில் எல்லா பீட்டையும் பார்த்துட்டேன். பாலிடிக்ஸ்னால் அதுக்கு எங்கே போய் சோர்ஸ் தேடணும்னு தெரியும். நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா எந்த நியூஸ்க்கு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாது. அங்கே தான் அவங்க லாக் ஆகிடுவாங்க. நான் என்ன அதில் ப்ளஸ்னா எனக்கு 7 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதனால் இப்போ ரஷ்யா ஒரு மேட்டர் நடக்குதுன்னா ஆத்தென்டிக்காக இன்ஃபோ எங்கே கிடைக்கும் நல்லா எனக்கு தெரியும். ரஷ்யாவோட சோர்ஸுக்கு போவோம், அங்கே இங்கிலீஷில் நாங்கள் மாற்றி அதை நாங்கள் புரிஞ்சுட்டு தமிழில் உங்களுக்கு மொழிமாட்டம் பண்ணி கொடுக்குறோம். இது போல் ஒரு சோர்ஸும் எங்கே தேடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது ஒரு கண்டென்ட்டுக்கு. அப்போ தெரியாதவங்க அதை பண்ணுறப்ப 2-3 நாளைக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரச்சனை பிரதர். நீங்கள் முதல்ல கான்டென்ட்டை கொடுக்கறத யோசிக்கிறத விட அதுக்கான சோர்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் கொடுக்குற விஷயத்தை நம்பி பார்க்குறாங்க. ஸோ அது உண்மையாக இருக்கணும். அதனால் அந்த சோர்ஸை தேட ஆரம்பிக்க ஈஸியாக கொடுத்தலாம். இதுதான் நம்ம சீக்ரெட், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. வேறு ரீசெண்டாக அந்த உங்கள் சேனல் ஹேக் ஆனதும் எப்படி இதுவாச்சுன்னா இது பண்ணோம். இப்போ வீட்டில் கூட நிறைய வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ கூட அவங்களுக்கு தெரியாது. நான் தான் சொன்னேன், இது எனக்கு புதுசாக இருக்குது. நிறைய பேர் ஃபேமிலியோடு பார்ப்பீங்களா நான் நம்ம சேனல் வீடியோஸ்? இல்லை, பார்க்க ஆரம்பிச்சதுன்னு அவங்க ஃபேன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேக் ஆகிடுச்சுன்னு ஒன்றே தான் சொன்னேன். அவ்வளோ இயர்ஸ் போட்டது எப்படி ரிட்ரீவ் பண்ணுவாங்க, அதான் ஃபஸ்ட்டு உடச்சிட்டோம் பிரதர். ஏன்னா எப்படி தெரியுமா இருக்குது, இவ்வளோ வருஷம் நீ கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பொருளை ஒரு செகண்டில் முடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் மற்ற விஷயம் திருடுறது ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். இது ஃபுல்லாக அறிவு திருட்டுன்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் தட்டுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் டைமை கொடுத்துருப்பீங்க. இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, நீ என்ன இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்க, உனக்கு காசு சம்பாதிக்க ஆசை அது இதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் கூட ஜாலியாக சுற்றுற நேரம், பசங்க கூட அரட்டடிக்கிற நேரம், மற்ற கிளப்பு பப்புன்னு போகிற நேரம், நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் வித்தியாசம். ஸோ அதை நீங்கள் பண்ணி 1 இடம் தான் ஒன்று கிடைக்கும் பிரதர். அவங்க அதை சந்தோஷம் நினைக்கிறாங்க, எனக்கு இதுதான் சந்தோஷம். எந்த அளவுக்கு படித்து உங்களுக்கு சொல்கிறோமோ இதுதான் பிரதர் சந்தோஷம், வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு பின்னாடி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸ்டேஜில் வந்து பேசலாமா? வாங்க, தாராளமாக வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர். நீங்கள் ஏட்டு கல்வின்னு சொல்லும் போது அந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு வந்துருந்தேன். ஓகே. ஸோ ரொம்ப நாளாக கேட்கணும் தான் இருந்தாங்க. ரீசெண்டாக தான் உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். லைக் வந்து நுங்கப்பாக்கம் இஷ்யூவில் தான் உங்களோட வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துன்னு தான் இருக்கேன். ஸோ
இப்போ நான் ஏன் இங்கே ஸ்டேஜில் வந்து பேசுகிறேன்னா, இப்போ இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 90% பீப்புள்ஸ் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த காசா பாலஸ்தீன் பற்றி யாரும் பேசவும் இல்லை, யாரும் பேசுகிறதும் இல்லை. ஸோ பேர் சொல்லாமான்னு தெரில மற்ற சேனல்ஸு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த பிக் டாபிக் மட்டும்தான் பேசுகிறாங்க. பட் நீங்கள் வந்து எல்லாமே கவர் பண்ணி அது பேசுகிறது சீரியஸாக அது பார்க்கும்போது எனக்கு அழுகாக தான் வரும். ஸோ அது எனக்கு ரொம்பவே எனக்கு இப்போ பேசினாலும் எனக்கு அவ்வளோ அழுகாக வரும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணி சொல்கிறது சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல்ஸ்க்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கெலாம் நான் போட்டு காமிப்பேன். ஸோ அதான் பிரதர். உங்கள் பேர் என்ன பிரதர்? முகமது சித்திக். நினச்சேன் என்னென்னா இஸ்லாம் நண்பர்கள் இதை நான் பேசியே ஆகணும். காசா பாலஸ்தீன் இஷ்யூ இருக்குல்ல, இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதில் மட்டும் 500 வீடியோஸ் போட்டிருப்போம் நம்ம. ஓகேவா? இதை மத ரீதியாக மாற்றிட்டாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணுறதுனா இதுதான். அதாவது எங்கேயோ குண்டு வெடித்தா அவங்களால தான் வச்சுருப்பாங்க, நம்மளால வைக்க மாட்டாங்க. தீவிரவாதின்னு அவங்க தான், நம்மளாலும் கிடையாதுன்னு கேவலமான ஒரு மைண்ட் செட்டு. நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் கிடையாது, அதையே நான் சொல்கிறேன். நான் இங்கேருந்து பேச ஒரு தைரியம் வேணும். நான் ஓப்பனாக பேசுகிறேன் அந்த விஷயத்தை. இது நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். காசா இஷ்யூ பாலஸ்தீன் இஷ்யூ எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் சண்டை, நடுவில் யூதர்கள், இன்னொரு பக்கம் யூதர்களும் கிறிஸ்டனும் ஒன்று தான், இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி இதை அப்படியே பிரித்து விட்டாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம். கேவலமாக மார்க்கத்துக்குள்ளே ஒருத்தன் சிக்கிறானா நீங்கள் நம்பிக்கையை நம்புங்க. ஆனால் அது ஃபுல்லியே சிக்கி மற்ற எல்லாத்தையும் அசிங்கமாக நினைக்கிறானா அவனோட கேவலமான பொறுப்பு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா மார்க்கத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும். இந்த காசா இஷ்யூவில் என்னென்னா 3 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம். அதனால் நிறைய ஷோவில் நான் சொல்லியிருப்பேன், பட் வீடியோ காமிச்சிருக்க மாட்டேன், இதை நான் காண்பிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு. இந்த 2 வயசு குழந்தைங்க என்னங்க தெரியும்? ஒரு கை இருக்கும், ஒரு கால் இருக்கும், இன்னொரு கை கால் இருக்காது, இடுப்பு வரைக்கும் இதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது, கீழே இருந்து காலை பிடிச்சி தூக்குவாங்க. அந்த கட்டடம் ஃபுல்லாக இடிஞ்சு விடுறது கிடையாது, இவனுங்க மிசைல் வச்சு அடித்து அந்த கட்டடம் கீழே போயிட்டு அந்த கட்டடத்தோட கம்பிலாம் இருக்குல்ல, அது அந்த 3 வயசு 4 வயசு குழந்தைங்க. நீங்கள் மார்க்கம் படி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் குழந்தைங்க தான் எல்லாருமே. அந்த குழந்தைங்களுக்கு பாதி உடம்போடு வெளியே எடுப்பாங்க. ஃபுல்லாக அந்த கண்ணு இருக்காது, 2 கண்ணு, கழுத்தை வெட்டி வச்சுருப்பானுங்க. இவ்வளோ நடக்கும். நாங்கள் வார்த்தைகளில் சொல்லியிருப்போம், என் வீடியோவில் காட்சிகளை காண்பிச்சிருக்க மாட்டேன். நான் சொல்லும் போதே பல பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் நடக்குதாப்பான்னு சொல்லிட்டு. இதைத்தான் பார்க்கணும். என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, நீ என்ன ஃபுல்லாக பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, அப்போ நீ என்ன அந்த கைக்கூலியா இந்த கைக்கூலியான்னு. அவ்வளோ குழந்தைங்க சாவுதுன்னா அங்கேயும் மார்க்கத்தை பிடிச்சி தொங்குறாங்கன்னா இது எதை கட்டி நீங்கள் அடிப்பீங்க? இதுதான் கேட்க வரும். ஏன்னா இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். மதம் சாதியை வச்சு மட்டும்தான் நம்மளை பிரிக்க முடியும். நீங்கள் அதில் உஷாராயிட்டீங்க அப்படின்னா எவனாலே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் காசா பாலஸ்தீன் இஷ்யூ. ஏன்னா நிறைய பேர் இஸ்ரேலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, இல்லைனா பாலஸ்தீன் மட்டும் சப்போர்ட் பண்ண ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நம்ம இதற்கு எந்த கண்ணில் ஸ்டாண்ட் எடுக்கலை. ரெண்டுமே நம்ம பார்த்து கொடுக்கறதுனால தினமும் எங்களுக்கு அர்ச்சனைகள், ஆபாச அர்ச்சனை நிறைய நடக்கும். அதனால் மார்க்கத்தை மட்டும் யாரும் பிடிச்சி தொங்காதீங்க மக்களே. நம்பிக்கை இருக்கலாம், வெறியாக மாறக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன் பற்றியே குறையாக வேற சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து சின்ன நாடு, அதனால தான். ஸோ இந்த மாதிரிலாம் கூட சில யூடியூப் சேனலில் பேசும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த எந்த விதமான பாஷாலிட்டியும் பார்க்காம நீங்கள் பேசுகிறது வந்து சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஸ்டேஜ் வந்து இது பேசணுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கேட்டு இதை பேசி ஆகணுன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஷெடியூல் இருக்குது, பட் வந்து கண்டிப்பாக அது பேசி ஆகணும். ஸோ இது மக்களுக்கு தெரியணுன்னுக்காக தான் மெயினாக நான் இங்கே வந்தது. அங்கே முகமது பிரதர், ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். அங்கேருந்து ஈவெண்ட்டுக்கா பிரதர்? ஆமாம், இன்னைக்கு மார்னிங் தான் அந்த கோடியிலேருந்து ரொம்ப நன்றி ஒர்க் பண்ணுறேன். நாளைக்கு காலைல வர வேண்டியது, இன்றைக்கி வந்திருக்கேன். நன்றி. அங்கே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு ஒரு மலையில், அது எங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி அந்த கண்டென்ட் எடுத்தீங்க? யா, நாங்கள் டிவி சேனலில் நியூஸில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் ஒரு 6 ஹப்பாக பிரிச்சிருப்போம். அந்த 6 ஹப்பில் ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் வரும். அந்த 6-7 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக 4 பேர் ரிப்போர்ட்டர்ஸ், 2 பேர் கேமராமேன், 2 பேர் இருப்பாங்க. இப்படி தமிழ்நாடு மட்டும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அதனால தான் தனியாக ஒரு நபர் சொல்கிற செய்திக்கும் குழுவாக அந்த சேனல் சொல்கிற செய்திக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். அவங்க சொன்ன ஆத்தென்டிசிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் இதுதான். இப்போ நண்பர் கேட்ட மாதிரி எங்களுக்கு எப்படி அந்த நியூஸ் தெரியும், எப்படி நாங்கள் கேதர் பண்ணுவோன்னா, சேனல் ஒரு ப்ராக்டிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்ல, இது இப்போ நாங்கள் அவங்க ரிப்போர்ட்டரை ஃபீல்டுக்கு அனுப்புவோம். அனுப்பி அவங்க மூலமாக நாங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்து நாங்கள் கன்வே பண்ணுவோம். ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. டேபிள் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது ஃபுல்லாக ரிசர்ச். நீங்கள் இதுக்கு மட்டும் வேலை கொடுப்பீங்க, உடம்பு கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்கக்கிட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்போம். சில இன்ஃபர்மேஷன்ஸ் சில நேரங்களில் அங்கேருந்து நாங்கள் உண்மைத்தன்மை பெற்றிருப்போம். எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல எக்ஸ் தளத்துக்கு போவோம். அதில் ட்ரெண்டிங்கில் எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி முக்கியமான விஷயம் அதை ஒன்று எடுப்போம். அப்புறம் ஹெட்லைனுக்கு போவோம். எல்லா சேனலோட ஹெட்லைனையும் பார்ப்போம், பத்திரிக்கையோட ஹெட்லைனையும் பார்ப்போம். அதில் மக்களுக்கு எது தேவைன்னு அதை ஒன்று எடுப்போம். இப்படி தான் ஒரு நாளைக்கு போகிற 5 வீடியோ சூஸ் பண்ணுறோம்.
இந்த SEOன்ற விஷயம் சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதான் நிறைய பேர் பேசுவாங்களே, யூடியூப்பில் வீடியோ போட்டால் வியூஸ் ஓட மாட்டேது ப்ரோ அப்படின்ட்டு. நீங்கள் SEO ப்ராப்பராக பண்ணால் வியூஸ் நல்லா ஓடும். இதுதான் மேட்ரு SEOனா. நீங்கள் நல்ல கான்டென்ட்டை சூஸ் பண்ணிட்டாலே SEO பண்ணது சமம் பிரதர். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கான்டென்ட்டை இப்படி எடுப்போம், இன்னொரு பக்கம் இப்படி கொடுப்போம், இவ்வளோ தான் பேசிக்கான விஷயம். வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அவங்க வாய்ஸோட ஃபேன் ப்ரோ நான். ஏன் வாய்ஸுக்கா? எருமை கத்துற மாதிரி இருக்கு ப்ரோ. இல்லை, ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது ஹெட்செட் போட்டுட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது. நான் ஒன்லி ஆடியோ மட்டும்தான் கேட்டுட்டு போகிறது. உங்கள் வீடியோஸ் எதுவுமே நான் அதிகமாக மார்னிங் டைமில் பார்க்குறது இல்லை, ஈவினிங் வந்து தான் திருப்பி பார்க்குறது. அதனால் உங்கள் மார்னிங் டைம் வண்டியில் போகும்போது உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் என் காதில் கேட்டு. ரொம்ப நன்றி பிரதர். ஆக்சுவலாக இதே வாய்ஸை தான் முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க மீடியாவில். இந்த வாய்ஸ் ஒரு கொடுக்காது அப்படின்னு அசிங்கப்படுத்துனாங்க. ஆங்கரிங் பண்ணும்போது நடுவில் எழுப்பி விட்டாங்க, கருப்பாக இருக்க, பாடி ஷேப் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என்னென்னா, கமெண்ட்டில் நான் ஃபேஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் ஒரு 7 வருஷமாக அதிகமாக வந்தது இப்படி இருக்குன்ற கமெண்ட் தான் நிறைய வரும். கண்டென்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, அதை பற்றி ஒருத்தரம் வாய் திறக்கிறதுல பெருசாக. ஆனால் நீ இப்படி இருக்க, உன் மூக்கை எப்படி மாற்று, கழுத்தை எப்படி மாற்றுன்னு அதை பற்றியே பேசுவாங்க. அவங்கள பார்க்கும்போது தான் இவன் இங்கே எப்படி பேசுகிறான்னா வீட்டில் குழந்தைங்கிட்ட எப்படி பேசுவான், அந்த குழந்தைங்க மனசில் எப்படி விதைப்பான்னு தான் தோணும். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பிரதர். நீங்கள் சொன்ன விஷயம் பிடிச்சிருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குன்னீங்களா, அது நிறைய பேருக்கு சொல்கிற கமெண்ட். பட் இப்போ வரைக்கும் எருமை கத்துற வாய்ஸ் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கிறது என்னோட வரம். நெக்ஸ்ட் பிரதர், கடைசி கேள்வி. பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் இப்போ நியூஸ்லாம் பார்ப்பேன் அதிகமாக. இப்போ உங்கள் இப்போ 2 இயர்ஸை பார்த்ததுலேருந்து நியூஸே பார்க்குறதில்ல, உங்களுக்கு தான் கேட்டுட்ருக்கேன். உள்ளூர் செய்தி முதல் இது உலக செய்தி வரைக்கும், அரசியல், விளையாட்டுத்துறை, அப்புறம் இந்த மாதிரி இப்போ உக்ரைன் ரஷ்யா போய்ட்டு எல்லா இதுவும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. நான் வந்து முக்கால்வாசி பார்க்குறது உங்களுக்கு தான். நியூஸ் எதுவுமே நான் நியூஸ் பக்கம் ஃபுல்லாக போகிறதே இல்லை. ஃபுல் உங்களுக்கு தான் கேட்குறது. நீங்கள் அதேமாதிரி எனக்கு ஆன்மீகம் ரொம்ப ஈடுபாடு. ஆன்மீகம் பற்றி நீங்கள் அதில் சொல்லுது, அதுவும் ரொம்ப இதாக இருக்குது. 2 இயர்ஸாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி கூட நீ போட எல்லா வீடியோ பார்த்து முடிச்சிருக்கிறது வரைக்கும் உங்களை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரில் பார்த்து ஃபுல் வார்த்தை சொல்லி தான் வந்தேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் சார். வணக்கம், என் பேர் சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி சார். என் பேர் குமார், நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன் சார். ஓகே. எனக்கு மாயம் யூடியூப் ரொம்ப பிடிக்கும் சார். அதாவது நான் வந்து யூடியூபர்லாம் கிடையாது, நான் வந்து ரசிகன், அவ்வளோதான். கார்த்திகன் மாயகுமாருக்கு ரசிகன். அதெல்லாம் பெரிய வார்த்தை சார், இந்த வயசுக்கு நாளா. அதாவது உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வருது, அந்த ஃபஸ்ட்டு மியூசிக் வந்ததுனாலே சரி நம்ம கார்த்திக் சார் தான் பேசுகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். எனக்கு புரியல, சின்ன பையனா, ஆனால் இவ்வளோ பேர் வயசானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சேர்த்துன்னு இப்போ தான் தெரியுது மெச்சூர்டா. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வர கான்டென்ட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது இல்லாமல் அதை முடிக்கும்போது ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்தாருங்க. அது ஒரு 4 பேராகிராஃப் கொடுக்குறீங்க. அந்த 4 பேராகிராஃப்லையும் விரிவுபடுத்தி சொல்கிறீங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அது உங்கள் முடிவு தான், நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சொல்லிடுறீங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணணும். நன்றி சார், நன்றி சார். பகுத்தறிவுன்னு ஒரு மேட்ரு இருக்குது சார், அது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக, சில பேருக்கு தெரியல. நான் ஒரு கண்டென்ட்டை முடிச்சுட்டு நான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டா அது 100ல் ஒரு கண்டென்ட்டாக மாறிடும், காசு பண்ணுற மெட்டீரியலாக மாறிடும், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் போடும்போது தான் மக்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓ, இதுக்காக தான் இது நடந்திருக்கா, அப்போ இது நடக்காம தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை எந்தளவு பகுத்தறிவை யோசிக்க வைக்கிறனோ அந்தளவு எங்களுக்கு சக்ஸஸ் பிரதர். அவ்வளோதான். ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர். நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். நன்றி பிரதர். நான் எப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் ரெகக்னைஸ் பண்ணிட மாட்டேன். ஐயோ. ஆனால் ரொம்ப நிறைய உங்களோட வீடியோஸ், உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபர் ஆனேன். நன்றி பிரதர். ஏன் சப்ஸ்கிரைப் ஆனா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, முடிவு உங்கள் கையில் இருக்க, முடிவு உங்கள் கையில். ஸோ அதோட நான் என்னென்னா, நீங்கள் போடுற அந்த உக்ரைன் இந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறது போகிறது எல்லாமே உங்களுக்கு இது அதாவது உண்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு நான் சப்ஸ்கிரைப் ஆனேன். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. நன்றி பிரதர். பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களோட இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ தூரம் எங்கெங்கன்னு வந்து வாழ்த்துறீங்க. உங்கள் காலில் தான் முதல்ல நான் விழணும், இதை முதல்ல ஏற்றுங்க மக்களே. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, விழாவை சிறப்பிச்சிட்டிங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிடுங்க. ஃபோட்டோ எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்க, ஒரு ஃபோட்டோவாக எடுத்துப்போம். அப்படியே மற்றவங்களாம் போயிட்டு சாப்பிட்டு போயிடுங்க பிரதர். ஈவெண்ட்டுக்கு வந்தது ரொம்ப 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 நன்றி. அடுத்த ஈவெண்ட்டில் சந்திக்கலாம். முப்பெரும் விழாவை நீங்கள் அனைவரும் வந்து எங்கெங்கிருந்தோ கன்னியாகுமரியிலேருந்தெல்லாம் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும்
சென்னையிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி, சிரம் தாழ்ந்த நன்றி. மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் இதோட சிறப்பாக செய்யணும், இந்த முறை செய்த தவறுகளை எல்லாம் அடுத்த முறை திருத்தி கொண்டு இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த தருணத்தில் நாங்கள் வைக்கிறோம். அண்ட் வயசானவங்கெல்லாம் கூட வந்திருக்கீங்க, என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடியவங்களாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இந்த அரங்கை கொடுத்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்இடி செட்டப் போட்டவங்க, இந்த ஒலி வடிவமைப்பாளர்கள் சரி, கேமராமேன்ஸ், அதுபோல் மாயம் ஸ்டுடியோஸில் இருக்கக்கூடிய குழுவினர் எல்லாருக்குமே கார்த்திக் மாயகுமாரின் சார்பாக மனமார்ந்த நன்றி, சிரம் தாழ்ந்த நன்றி. மற்றும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த ஈவெண்ட் இவ்வளோ நல்லா நடக்க காரணம் முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்ணது பாய் தான், நம்ம மீரான் பாய் தான். ஸோ இதில் ஹிந்து முஸ்லீமு அந்த காமெடிலாம் நாங்கள் கிடையவே கிடையாது. அவருக்கு தேவை நல்ல சொசைட்டி கிரியேட் பண்ணணும். எனக்கும் அதே தாட் ப்ராசஸ் தான். 2 பேரும் அதே எண்ணத்தில் இணைஞ்சிருக்கோம். நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் கூட உள்ளே வருவார். இதுதான் எங்களோட வளர்ச்சி. பாய் ரொம்ப ரொம்ப நன்றி பாய். நீங்கள் இல்லைனா இந்த ஈவெண்ட் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரே முறை எழுந்திருக்க முடியுமா பாய்? நம்மளோட அன்பை பாய்க்கு கரகோஷம் மூலமாக தெரிவிச்சிடலாம். மீரான் பாயால் தான் இந்த ஈவெண்ட் இந்தளவுக்கு நல்லா நடந்திருக்கு. ரொம்ப நன்றி பாய். அதாவது கொடுக்கணும், கொடுத்து பழகணும்னு சொல்லுவீங்க இல்லையா, கொடுக்கறதுக்குன்னே ஒரு கொண்டாட்ட நாளையே வைத்திருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இஸ்லாமிய தோழர்கள். அப்படிப்பட்ட ஈகை குணம் அதிகம் கொண்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நன்றி நன்றி பாய், ரொம்ப நன்றி பாய். இன்னொருத்தருக்கு நான் கிரெடிட் கொடுத்துட்றேன். மணிகண்டன் ப்ரோ சைதாப்பேட்டையில் தலைவன் பார்பர் ஷாப் வச்சுருக்காப்புல. என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்துரு ப்ரோ கொஞ்சம் நீங்கள் அழகாக இருக்கீங்க சொல்லுவீங்களே, எல்லாத்தையும் காரணம் தலைவன் தான். மற்ற வீட்டை வாங்குற காசில் பாதி தான் வாங்குவார். இதுக்காக நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஆனால் என்ன இது வரைக்கும் ஏன்னா ஸ்க்ரீனில் வர்றவங்களுக்கு ஃபேஸும் பாடியும் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம மெனக்கெட்டே ஆகணும். ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு காரணம் என் நண்பர் மணிகண்டன் தான். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம இந்த ஆர்ஃபனேஜ் சார்ந்தெல்லாம் சில வீடியோலாம் போட்டிருந்தோம்ல, அதில் 3 பேர் நம்ம பார்த்தோம். 3 டீமை ஒருத்தவங்களை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்க ஆர்ஃபனேஜோட நிர்வாகிகள். அவங்கள ஒரே முறை கூப்பிட்டு கௌரவிச்சிடலாம். ஏன்னா இவங்களை நம்ம கௌரவிச்சா நாளைக்கு இன்னும் நிறைய பசங்களை இவங்க பார்த்துப்பாங்க. அதுக்காக ஒரு சின்ன மரியாதை எனக்காக ஒரு 2 நிமிஷம். உங்களோட சின்ன அன்பளிப்பு மக்கள் சார்பாக. வணக்கம், நான் டாக்டர் தயாசந்தல் பேசுகிறேன். சமுதாயத்தில் சிறப்பான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக அவங்கள உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவங்களோட கருத்துக்களை கொண்டு மக்களுக்கு சேர்க்குறதுல மாயம் டிவி உண்மையிலேயே மிகவும் சிறப்பான பணி செஞ்சிட்ருக்கு. சோஷியல் மீடியாவில் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கார்த்திக் சார். இன்று அருமையான ஒரு நிகழ்ச்சி, மாயம் யூடியூப் சேனலுடைய 4வது ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடைபெறுகின்றது. ரொம்ப நியூட்ரலான பெர்ஸ்பெக்டிவ்லேயே வளர்ந்த சேனல் இது. அது ஒரு பயாஸ் இல்லாமல் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் பரப்பாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சேனலை நடத்துனது ஒரு முக்கியமான காரணம். இந்த சேனல் வந்து வளர்ந்ததுக்கு அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஐ திங்க் எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அண்ட் கார்த்திக் has a great attitude. I think it's a very important part in that. My name is Advocate Lakshmi Raja. As a lawyer வந்து அவரோட கேசஸ்லாம் நான் பார்க்கறதுனால இதனால அவர் என்னெல்லாம் லீகல் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் he has the courage to bring out the truth. மற்ற மீடியாஸ் கூட நான் கம்பேர் பண்ணலை. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் he is one of the very genuine reporter and a very proud friend of. என் பேர் டாக்டர் வாசன். இந்த யூடியூபர்ஸ் இந்த மாயம் ஸ்டுடியோஸ் மாதிரி என்ன மற்ற சில சேனல்ஸ் மட்டும்தான் they are touching all the subjects, history, geography, sports, politics, international, national level. So once இந்த மாதிரி சேனலில் பார்க்க ஆரம்பிச்சு நியூஸே பார்க்குறது விட்டுட்டேன் நான். இதிலே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது இதிலே. சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் 2 மில்லியன் வந்து ரொம்ப லேட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு எப்போயோ நடந்திருக்கணும், லேட்டாக தான் நடந்திருக்கு. இன்னும் பல மில்லியன்கள் பெறுவதற்கு ஹார்ட்லேருந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், ஒரு பெரிய விஷஸ். அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையாக காமிச்சிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிது. எனக்கு அதில் இன்ட்ரி கிடச்சிது. அது மூலிமா நானும் மக்கள் வெளியே தெரிஞ்சேன். என்னோடய திறமைகளும், நான் ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர், நிறைய சாதனைகளும் மக்கள் இவர் மூலிமா வெளியே வந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் இஸ் 80 years old. அவர் சொன்னார் உங்கள் சேனலை பற்றி அவ்வளோ ப்ரைஸ் பண்ணார் அவர். ஸோ இது அப்போ தான் நினச்சேன், ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா
மக்களோட அதாவது எண்ணத்தை எவ்வளோ பிரதிபலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுடைய சந்தோஷத்தில் இன்றைக்கி கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் யூடியூப் சேனல் எவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நமக்கு. இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கேட்டால் அது மாயம் ஸ்டுடியோ மட்டும்தான் எனக்கு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பேசுகிறாரு, பேச்சு தெளிவாக இருக்குது. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இந்த ப்ரோக்ராம்க்கே வந்தேன். ஐ லவ் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ரியலி ஐ அப்ரிஷியேட் திஸ் சேனல். அவரோட போல்ட்னஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்காக தான் முக்கியமாக நான் வந்தேன். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பார்த்திங்கன்னா ஐ மீன் நீட்டாக க்ளீனாக எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கார்த்திக் அண்ணா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அவரை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி பேசியிருக்கீங்க காசா பேலஸ்டைன் பற்றி. ஸோ தொடர்ந்து பேசுங்க. அங்கே நடக்கிற ஃபேன் மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஜஸ்ட் ஒரு மீட்டப் மாதிரி தான் இருக்கும். பட் கார்த்திக் சாரோடைய இந்த மீட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் இவ்வளோ வருஷமாக அவர் எந்த ஒரு மீட்டப்பும் பண்ணதில்லை. ஜேர்னலிஸ்ட்டுக்கு கம் ஒரு யூடியூபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தான் நினைக்கிறேன். மாயம் ஸ்டுடியோ யூடியூப் எப்பவுமே பார்ப்போம், எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஈவெண்ட்க்கு வந்திருந்தோம், ஈவெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500வது வியூ நானாக தான் இருப்பேன். அவ்வளோ சீக்கிரமாகவே பார்த்துருவேன். அண்ணன் பேட்மேன் மாதிரி உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் எல்லா கண்டென்ட்டும் போடுறாரு. ஆனால் அவர் தூங்காமல் போடுறதுனால நாங்கள் தூங்குறதுக்கே லேட் ஆகுது. எனக்கு ராத்திரி அவர் போடுற கண்டென்ட்டை பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 hours கிட்ட ஆகிடுது. நான் இது வரைக்கும் பார்த்த யூடியூபர்ஸில் இவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்கார். இப்போ நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் வந்து சூப்பராக வந்து அவங்களோட ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாபெரும் முப்பெரும் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சீஃப் கெஸ்ட்டுமே வந்து ஒரு துறையிலேருந்து, அதாவது ஒரு அட்வொகேட்டு, அப்புறம் வந்து நம்ம சுவாமி குருஜி ஆகட்டும், அப்புறம் நம்ம ஷாபூத்ரி அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு செக்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அழகாக பேசியிருந்தாங்க. முக்கியமாக வந்து கார்த்திக் அவர் வந்து சொல்லவே வேறு லெவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டு சூப்பராக வந்து அமர்க்கலப்படுத்திட்டாங்க. மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மாயம் முப்பெரும் விழா கோலாகல கொண்டாட்டம்.